பட்டிமன்றம். பட்டின்னா என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்து கூடி அதாவது விவாதிக்கிற அல்லது கருத்தை எடுத்து சம்பாஷிக்கிற ஒரு இடத்தினுடைய பேர் தான் சொல்லுவாங்க தெரியுங்களா? பட்டி என்று சொல்லுவாங்க. மன்றம்னா யாரு? கூடி இருக்கிற மக்கள் தான் மன்றம். அப்படியா? இது மாதிரி வேதாகமத்தில் நடந்தான்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் சில காரியங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் சில காரியங்கள் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டிமன்றமே ஃபர்ஸ்ட் எங்க தான் நடந்திருக்கு தெரியுமா? எருசலேம்ல தான் நடந்திருக்குது. எருசலேமினுடைய ஆலோசனை சங்கத்துல தான் அது நடந்திருக்குது. அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கு தெரியுங்களா? யூதர்களுக்கும், யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கும். என்ன விசேஷம் தெரியுங்களா? யூதர்கள் வந்து யாருக்குன்னா நான் செய்தியில சொன்னேன், யூதர்கள் போயிட்டு என்ன பண்றாங்க? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்துறாங்க. யாருண்ட? புறஜாதியாகிய கிறிஸ்தவர்கள் இடத்துல. ஆனா பேதுருவும் பர்னபாவும் அப்போஸ்தலன் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு எதிர்த்து ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. அதனால பைபிள்லயே விவாதம் என்ற ஒரு காரியம் இருக்கிறதுனாலே நாம் இதை செய்வது என்ற எந்த ஒரு தவறில்லை என்று சொல்லி நான் வேத ஆதாரத்தோடு கூட இந்த காரியத்தை நான் நியாயப்படுத்துகிறேன். ஆமென். ஓகே. ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு, நேரத்தோடு கூட முடிக்கணும். நமக்கு இரவு ஜெபம் இருக்கிறதுனால இந்த நேரத்தை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம முடிக்க இருக்கிறோம். டைட்டில் பிரதர் சொன்னாரு. என்ன டைட்டில்? நித்திய ஜீவ பாதையில் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியா, பரிசுத்த அறிவா? அதான டைட்டில். எரேமியா 6:16 வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதுவோ அதுல நடுவாங்களன்னு சொல்லிட்டார். யோவான் 14:6 ஏசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் சொல்லிட்டார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அதே சங்கீதம் 16:11 பார்த்தீங்கன்னா, நித்திய பாதையை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஏன்னா உங்க டாபிக் என்னது? நித்திய ஜீவ பாதை, வழி என்று இல்லை. அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. பாதைக்கும் வழிக்கும் வித்தியாசம் இருக்குது. பாதை என்பது நம்ம கண்களாலே பார்க்க முடியும், அது பல பேர் நடந்து சென்ற அந்த காலடிகளை பார்க்க முடியும், பருப்பொருளானது. ஆனா வழி என்பது அது ஒரு திசையாக இருக்கலாம், அது ஒரு மார்க்கமாகவும் இருக்கலாம். ஸோ ஜீவ பாதையை எனக்கு தெரியப்படுத்தினி, உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் பேரின்பமும் உண்டு என்று சொல்லி நீங்க அந்த பாதையை நீங்க தெரிஞ்செடுத்துக்கிறீங்க. எனக்கு தெரியாது, அந்த யூத்தினுடைய லீடர் அந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, வழி யார் உண்டாக்கிட்டாரு? இயேசு சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணோம் சரிங்களா? பாதையில நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த டாபிக் நித்திய பாதையிலே செல்ல அல்லது நடக்க 2 காரியங்கள் விவாதிக்க போறோம். ஒன்று, பரிசுத்த ஆவியா என்று சொல்லி இங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அன்பு மகள் பெபி, அன்பு மகள் ஜானட், நீங்களும் எனக்கு மகள் தான். அன்பு மகன் அருள் வந்திருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு கை கெழுத்தாட்டலாமா? இல்லை இல்லை பிரதர், பரிசுத்த ஆவியா என்ன பண்ண முடியாது, நம்ம வழியில நித்திய வழியில நடக்க முடியாது. பரிசுத்த அறிவு தான் முக்கியம், அறிவு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, முட்டாள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்க அன்பு சகோதரன் பிரதர் மாரிஸ், பிரதர் ஷாலோம், பிரதர் கிறிஸ்டோபர் அண்ட் அன்பு சகோதரி தபிதா அவங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்காக கரங்களை தட்டி இப்போது நாம் நேரடியாக நாம் இந்த விவாதத்திற்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். வசனங்களோடு கூட உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஸ்கிரிப்லிங் பேட் கொடுத்துருக்குறாங்க. விருப்பமானால் நீங்கள் என்ன பண்ணலாம், சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து இங்கே வந்து அப்படியெல்லாம் காரஸ்தாரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சிறப்பு ஆவிக்குரிய பட்டிமன்றம் இது. கிறிஸ்தவர்களாய் ஆவிக்குள்ளாய் பிறந்தவர்களாய் இங்கே கூடி அதிலே கலந்து கொள்வதனால இந்த பட்டிமன்றத்துக்கு ஆவிக்குரிய என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து நாம் கொடுத்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நான் ஜெபிக்கும் போது சொன்னேன், நம்ம சின்னதாக செஞ்சாலும் சரி, பெரிய காரியமாய் செஞ்சாலும் சரி,
நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவே. அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நேரடியாக நித்திய பாதையில், நித்திய ஜீவ பாதையில் செல்ல நடக்க பரிசுத்த அறிவே தேவை என்று சொல்லி அது குறித்ததான காரியங்களை பேச வருகிறார் சகோதரர் மாரிஷ் அவர்கள். அவர்கள் கரணை தட்டி நாம் வரவேற்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா திருத்துவ சபையில் நடத்தும் சிறப்பு பட்டிமன்றத்துக்கு நாம் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே முன்னின்று நடத்துகிற நம்முடைய அதற்குரிய தகவல் ஐயா அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவர்களுக்கையும் சிறப்பு வணக்கத்தையும், வந்திருக்கிற சபை மக்களுக்கும் ஒவ்வொருவரும் பட்டிமன்றம் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்து வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். முதலாவதாக இந்த தலைப்பை நாம் பார்க்கும்போது, நித்திய ஜீவ பாதையில் நடத்த தேவையானது பரிசுத்த ஆவியே அல்லது பரிசுத்த அறிவான் என்று நான் பார்க்கிறோம். ஐயா சொன்னது போல ஐயாவிலிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஐயா என்ன சொன்னார், ஒரு பாயிண்ட் சொன்னார். என்னன்னா, நித்திய ஜீவ பாதையில் அப்படின்னு சொன்னாங்க. பாதை வேற வழி வேறன்னு சொன்னாங்க. அந்த பாதையில நடக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா அறிவு வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம நடந்து போயினே இருக்கோம், அந்த பாதையில் என்ன இருக்கும், முள் கல் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா எனக்கு ஞானம் இருக்குது, நான் அந்த ரோட்லேயே நான் போயிடுறேன்னா என்ன வேணும், நம்மளுக்கு அறிவு வேணும். அந்த முள்ளை எடுத்து போட்டுட்டு போகணும். கரெக்டுங்களா இல்லையா? அது எடுத்து போட்டால் தான் நம்ம நடந்து போக முடியும். அதுக்கு என்ன தேவை? ஞானம் இருந்தால் போதுமா? சொல்லுங்கள், ஞானம் இருந்தால் போதுமா? அறிவு வேணும். அதே போல் தான் ஒரு எக்ஸாம்பிளோட நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம பேபி இருக்காங்க, பேபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆவி இருக்குது, நான் நேராக போய் உட்காந்து போய் எல்லாம் கடை எழுதிடுவேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? அது என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்தாதான் அதுக்குரிய ஞானம் இருந்தால் மட்டும்தான் அதில் எழுத முடியும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆனால் ஆவியான பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்த அறிவு என்பது இல்லைதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் அறிவை வாழ்க்கையில் பயன்படுத்துவதே பரிசுத்த அறிவு. அந்த அறிவு நம்முடைய எப்படி நம்ம பாதையிலே பயன்படுத்த வேண்டும் என்று தான் நான் இந்த நிலையில் நான் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது பரிசுத்த அறிவு என்னன்னா, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தானே நம்ம இதுக்குள்ளே போக முடியும். பரிசுத்த அறிவுன்னா நம்ம படிக்கிற படிப்பு கிடையாது, உலக அறிவு கிடையாது, புத்திசாலித்தனம் கிடையாது. தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து நல்லது எது தீயது என்று தெரிஞ்சால் மட்டும்தான் அது பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுத்தறிவு நம்ம இருந்தால் மட்டும்தான் அதன்படி நம்ம வாழ்வதே பரிசுத்த அறிவு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த அறிவு இருக்கணும். அதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆரம்பம். அதுதான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம புஸ்தகத்தில் இருக்கிறது மட்டும் படிக்கக்கூடாது, நம்ம அறிவை எடுத்துட்டு அதுல இந்த புஸ்தகத்தில் நமக்கு அறிவு வரணும். அதுதான் சாலமோன் ஞானி அவ்வளவு தெளிவா சொல்றான்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, தேவனிடத்தில் என்ன கேட்டாரு? செல்வத்தை கேட்கல, ஆயுள கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அறிவை போது அடியானுக்கு தாரம்னு கேட்டாரு. கரெக்டா இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க அறிவை எனக்கு தரும். ஆகதான் பரிசுத்த அறிவு என்பது தேவனிடத்தில் வரும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் இதுல வாசிக்கிறோம். ஆனா பரிசுத்த அறிவு ஏன் தேவை? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பரிசுத்த அறிவுன்னா என்னன்னு பார்த்தோம். அது ஏன் நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையில எது உண்மை எது பொய் என்று ஏற்றுக்கொள்ளணும்னா, நம்ம போறோம், இது பண்ணா இது தப்புன்னு தெரிஞ்சா அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அது தப்பான வழியில் நம்ம போனாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஞானம் இருந்தும் நம்மளுக்கு நம்ம வேஸ்ட் தான். அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வழியில் நடக்க முடியும். அதுதான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அன்போடு அறிவும் சகல புத்தியும் பெருக வேண்டும், சிறந்தவைகளை நீங்கள் சோதித்தறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். யாரு? பவுல். என்ன சொல்றாரு? அன்போடு அறிவும் சகல புத்தியும் பெருக வேண்டும்னா சிறந்தவைகள் நீங்க சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்றாரு. அதாவது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண கூட, நன்மை தீவையின் அறியத்தக்க எதுவுமே நம்ம நம்ப கூடாது. ஒருத்தர் சொல்றாங்களன்னா நமக்கு அந்த அறிவு இருக்கணும். நம்ம பகுத்தறிவு இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆவியில நம்ம நடக்க முடியும். அவருடைய ஆவி இருந்தாலும், அதுதான் சொல்றேன், நித்திய ஜீவ பாதையில் நடந்தாலும் அவருடைய அறிவு நமக்கு இருந்தான்னா அவருடைய பாதையில் நம்ம நன்றாக நடக்க அது உதவி செய்கிறது.
ஆனா இந்த பரிசுத்த அறிவு நமக்கு எதை செய்கிறது என்றால், உண்மை அறிய உதவுகிறது, தவறான பாதையை கண்டுபிடிக்க உதவுகிற, நல்ல முடிவு எதுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிய உதவுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த யோவான் ஸ்நானகன் ஐயா சொன்னது போல என்ன சொன்னார்னா, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாரு? இயேசுவே முன்னாடி வந்தாருன்னு சொன்னாருங்களா இல்லைங்களா? பரிசுத்தாவனை இவருக்கு எல்லாத்துக்கும் எப்படின்னா, அந்த புரிதல், அறிவு, நினைவூட்டுதல், வழிநடத்தல் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. அவர் முன்னாடியே சொல்றாரு, அவருக்கு என்ன சொல்றாரு? நாங்கள் பரிசுத்தாவை எதிர்க்கவில்லை, பரிசுத்தாவினர் கொடுக்கும் வழிநடத்தலை அறிவோடு புரிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்றாரு. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனா எனக்கு இருக்கிற அறிவில் நான் பேசிட்டு இருக்கேன், ஆவியில பேசல. கரெக்டுங்களா? எனக்கு கொஞ்சம் அந்த ஞானத்தை பகுத்தறிவை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை அப்படியே ஒன்று அப்படியே கோர்வையாக சேர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கேன். அதுனா அறிவு இருக்கலாம், ஆனால் பக்தி இருக்கும். எல்லாருக்குமே பக்தி இல்லாமல் யார் யாரா இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் பக்தி இருக்கு, ஆனால் அறிவு யாருக்கு மட்டும்தான். ஆனால் அறிவு இல்லைன்னா ரொம்ப ஆபத்தானது. நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன சின்ன சின்ன வார்த்தை தான். நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நம்மளுக்கு அவர் நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் எல்லாம் இருக்குது, ஆனால் அவர் போய் என்ன பண்ண, நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன், நான் வீட்டிலே உட்காந்து இருப்பேன்னு சொன்னால் என்ன ஆகிடும் அவருக்கு? புரியுதுங்களா? அந்த அறிவு எங்கேருந்து வருதுன்னா தேவனிடத்துல தான் வருது. ஆனால் ஆவியும் அவர்கிட்ட இருந்து வரதா, அறிவும் அவர்கிட்ட தான். ஆனால் எந்த விதத்தில் அந்த அறிவை நம்ம பயன்படுத்துகிறன்ற சொல்லி தான் நம்ம அந்த இதில் யோசிக்கலாம். அதுக்காக தான் அந்த அறிவு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டேப்லெட் போடணும். ஆனால் இருக்கு, எல்லாருக்குமே ஜபம் பண்ணிங்கன்னா ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த அறிவு வந்ததுன்னா நமக்கு இந்த டேப்லெட் போட்டால் நமக்கு குணமாக்கிறோம்ன்ற ஒரு அறிவு நமக்கு காணப்பட வேண்டும். அதுதான் இயேசு என்ன சொன்னான்னா, மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் தேவனை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனை நேசிப்பது உணர்ச்சியால் மட்டுமல்ல, மனத்தாழும் புரிந்து கொள்ள தேவனை நேசிக்க வேண்டும். ஏனோ தானது இல்லை, முழு மனசோட நம்ம ஆராதிக்கணும், முழு மனசோட அவரை நேசிக்கணும் என்று சொன்னதுதான் இதுல சொல்கிறார். அந்த முழு உண்மையை மனசுல புரிய வைக்கிறது. இப்போ ஒருத்தர் நம்ம டச் பண்றோம்னா ஆவில நம்ம உணர்றோமா இல்ல அறிவில உணர்றோமா? சொல்லுங்க, அமைதியார் கூட என் கூட பேசுங்க. ஆவில உணர்றோமா அறிவில உணர்றோமா? அவங்க அடுத்தது வால்யூம் கொஞ்சம் வைங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஐயா பேசுறாரு, அவர் பேசுறது நான் கேட்டா மட்டும்தான், அறிவு இருந்தா மட்டும் தான் கேட்க முடியும். கரெக்டுங்களா? ஆய்வு இருக்குதுன்னு நான் அவர் சொன்னதை நான் கேட்காம இருக்க முடியுமா? சின்ன சின்ன இதாதான் அந்த அறிவு எங்கன்னு வருதுன்னா தேவனிடத்திலிருந்து தான் வருது. அதே போலதான் பரிசுத்த அறிவு வாழ்க்கையில் எப்படி தெரியும்னா, நம்ம யாரும் கோவப்பட்டாங்கன்னா அது கண்ட்ரோல் பண்றது, சண்டை வந்ததுன்னா அதுக்கு நிதானமா இருக்குது. என்ன வேணும் அதுக்கு? நானும் கோவத்தோட இது பண்றேன், என்ன அறிவு இருந்தாலும் நம்ம ஜபம் பண்றோம், எல்லாமே பண்றோம்னா அது முன்னாடி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இருந்தோம்னா அந்த அறிவு என்ன பண்ண, முன்னாடி அறிவு இல்லாம நம்ம பேசிட்டோம், இப்போ கொஞ்சம் தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு நம்ம தேவனிடத்தில் கேட்குறோம், அந்த அறிவை எனக்கு தாரும், நிதானத்தை எனக்கு தாரன்றோம். அந்த அறிவு எங்கிருந்தா தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அதுதான் பரிசுத்த ஆவி நம்ம நடத்துகிறார். ஆனால் அந்த நடத்தி கொள்ள புரிந்து சரியான முடிவெடுக்க அறிவு நமக்கு வேண்டும். கண்களுக்கு பார்வை இருந்தால் மட்டும் போதாது, அதை எதிர்பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அறிவில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை உணர்ச்சி வசமாக இருக்குது. ஆனால் பரிசுத்த அறிவோடு வாழும் வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையாக காணப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் நம்முடைய பரிசுத்த ஆவி நம்மை நடத்திட்டோம். அந்த ஆவியின் வழிநடத்துதலை புரிந்து சரியான தேர்ந்தெடுத்து வாழும் பரிசுத்த ஆவி நம்மில் இருந்து வளரட்டும் என்று இந்த பட்டிமன்றத்தை நான் முடித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூடு பிடிச்சிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? இல்லை, அவர் தன்னுடைய செய்கிற வேலையிலே அதில் அவருடைய வார்த்தையில் அந்த பிரதிபலிப்பு உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு ஆவி இருக்குது, கர்த்தர் என்ன சுகமாக்குறேன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் இருந்துருவேன்னா என்ன கிடைக்காது? சுகம் கிடைக்காது. அங்கே எதுதான் பயன்படுது? அறிவு. மருத்துவமனைக்கு போனன்ற அறிவு தான் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த வழியில் நடப்பதற்கு எதுதான் தேவைன்னு சொல்கிறாரு? பரிசுத்த அறிவு தான், தேவனுடைய வார்த்தையாகிய அறிவு தான் தேவைன்னு சொல்கிறாரு. பெபே ஒரு டிஸ்கஷன் சொன்னார். பெபே எக்ஸாம் எழுத போகிறாங்க. என்ன எழுத போகிறாங்க? எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவன் போயிட்டு நேரடியாக எக்ஸாமை எழுதிட முடியுமா? அவங்களுக்கு என்ன தேவை?
அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, அந்த எக்ஸாம் தான் என்னது? நித்திய வழியில் நடக்கிற ஒரு காரியம். அதுக்கு என்ன தேவைன்னு சொல்றாரு பிரதரு? அறிவு தான் தேவை. நான் கோபப்பட்டுட்டேன், ஆனா நான் கோபப்பட்டுட்டேன்ட்டு சொல்லி எனக்கு என்ன இருந்தது? என்னோட அறிவு எனக்கு ஒத்துது, ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், கோபப்பட்டுட்டேன்னு சொல்லி. இல்லை பிரதர், நீங்க கோபப்பட்டீங்க சரி, ஆனா நீங்க கோபப்பட்டுனேன்ட்டு உங்களுக்கு உணர்த்துவது யார் தெரியுங்களா? ஆவியானவர் தான் சொல்லி, நான் ஆவியானவருடைய உதவியோடு கூட நான் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு பெபிமா வந்து நித்திய வழியில் நடப்பதற்கு அறிவு போதாது, அறிவு தேவையில்லை, ஆவியே போதும் என்று, பரிசுத்த ஆவியே போதும் என்று சொல்லி நம்மோடு கூட அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி வர. நான் பேசுறது கேட்குதுங்களா எல்லாருக்கும்? எல்லாரும் கேட்குதுங்களா? பிரதர் கிங்ஸ்டன் கேட்குதுங்களா? தேங்க்யூ. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை அளித்த சபைக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அன்பான எதிரணியினர் அவர்களுக்கும் என் இனிய சபையார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நித்திய ஜீவ பாதையில் நடக்க தேவையானது பரிசுத்த ஆவியா பரிசுத்த அறிவா என்ற தலைப்பில் பரிசுத்த ஆவி அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, என் வாதத்தை 7 நிமிஷத்துல ஒரே ஒரு இடையில ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். 7 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க பேச்ச முடிச்சுங்க. ஓகே, குட். என் வாதத்தை ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்க விரும்புறேன். ஒரு மனிதனுக்கு பாதை தெரிந்தா மட்டும் போதுமா, இல்ல அந்த பாதையில அவர் நடக்கணுமா? கண்டிப்பா அவர் நடக்கணும். அதுதான் நான் சொல்ல போகும் கருத்தோட அடிப்படை. எதிரணியினர் வந்து பரிசுத்த அறிவு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நான் அதை மறுக்கல. ஆனா நான் கேட்க விரும்புவது என்னன்னா, அறிவு பாதையை அறிமுகப்படுத்தலாம், ஆனால் அந்த பாதையில் நம்மை நடத்துவது யார்? அங்கதான் என் பதில் வருது, பரிசுத்த ஆவி. வேதாகமம் நமக்கு மிக அழகா ஒரு வசனம் சொல்லுது. யோவான் 16:13 ஒரு வசனம் இருக்குது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நடுவர் அவர்களே, இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்ததான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்னன்னா, நடத்துவார். அறிவு நம்முடைய மனதை நிரப்பலாம், ஆனால் பரிசுத்த ஆவிதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறவர் அவரே. வேதத்துல பிலிப்புன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அது வந்து ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை பத்தி நம்ம பாக்குறோம். எத்தியோப்பியா அதிகாரி வந்து ஒருவரை சந்திக்கும்படி ஆவியானவர் பிலிப்பை வழி நடத்துறாரு. அப்போ அப்போஸ்தலர் 8:29 எப்படியா சொல்றாரு? ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அப்படின்றாரு. நடுவர் அவர்களே, பிலிப்பிடம் அறிவு இருந்தது, ஆனா அந்த அறிவை எங்க பயன்படுத்தணும், யாரிடம் பயன்படுத்தணும் என்பதை வழிநடத்தியது யாரு? ஆவியானவர் தான். இதுதான் என்னுடைய வாதம். அன்பான எதிரணியினரே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ஒரு நேர்மையான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவருக்கு வந்து வேதாகமம் முழுசா தெரியும், அவர் அந்த இருக்க எல்லா வசனங்களையும் வந்து படிச்சிருக்காரு, ஆனா அவர் பொய் பேசுறாரு, மத்தவங்க கிட்ட வந்து கோபமா நடந்துக்கிறாரு, அவருக்கு வந்து மன்னிக்க தெரியல, பாவத்தை விட்டு விலகல. அப்ப அவருக்கு அறிவு இருக்கா? பரிசுத்த அறிவு அவர்கிட்ட இருக்கா? சொல்லுங்க. பரிசுத்த அறிவு அவர்கிட்ட இருக்கு. பரிசுத்த அறிவு இருக்கிறதுனால ஒருவர் நித்திய ஜீவ பாதையில நடக்கிறாரு என்று சொல்ல முடியுமா? இதற்குதான் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் நம்மளுக்கு தேவை. பரிசுத்த ஆவி இல்லாம நித்திய ஜீவ பாதையில நடக்க முடியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சூப்பர். இங்கே அறிவு என்று வேதம் சொல்லவில்லை, ஆவி என்றுதான் வேதம் வந்து கூறுகிறது. எனவே பரிசுத்த ஆவி என்பது வாழ்க்கைக்கு ஒரு கூடுதல் உதவி மட்டும் அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையே பரிசுத்த ஆவிதான். அறிவு கிறிஸ்துவ பத்தி நமக்கு சொல்லலாம், ஆனா பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மாற்றுகிறவர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆவியின் கனிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நித்திய ஜீவ பாதையில் நடக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடைய குணம் வெளிப்பட வேண்டும். அந்த குணமாற்றத்தை வெறும் அறிவு உருவாக்குவது, ஆவியின் கனிகள் மூலமா பரிசுத்த ஆவி நம்மை நடத்துகிறார். நித்திய ஜீவ பாதை என்பது அறிவை பெருக்கிக் கொள்ளும் பாதை மட்டும் இல்ல, அது பரிசுத்தமாக்கும் பாதை. வேதம் எப்படியா சொல்லுகிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்களே தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் அறிவு மட்டும் கிடையாது, ஆவியினால நடத்தப்படுறது. அதுக்குன்னு அறிவு தேவையில்லையா அப்படின்னு கேட்டா அறிவு தேவைதான்.
ஆனா நித்திய ஜீவ பாதையில நடக்கிறதுக்கு அறிவு மட்டும் போதுமா என்பதுதான் என்னோட கேள்வி. எதிரணியினருக்கு வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லுது, அறிவு இருமாப்பை உண்டாக்கும். வாவ் வாவ் பாத்தீங்களா? வாவ் மகிழ்ச்சி. அறிவு அறிவு கை தவ தட்டலாமே. அறிவு தவறுன்னு வேதம் சொல்லவில்லை. ஆனா அறிவு மட்டும் இருந்தா என்ன நடக்கும்னு வேதம் வந்து எச்சரிக்குது. எதிரணியினரே இப்போ பரிசுத்த ஆவியினால ஒருத்தர் நடத்தப்படுறாரு. பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு எந்த வசனமாவது வந்து பைபிள்ல வந்து எச்சரித்திருக்குதா? ஆனா அறிவு மட்டும் இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வேதாகமம் எவ்வளவு அழகா எச்சரிக்குது பாத்தீங்களா? நிறைவாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அறிவும் ஆவியும் எதிரிகள் இல்ல. அறிவு நம்மளுக்கு வெளிச்சம். ஆனா வெளிச்சம் இருப்பது மட்டும் போதாது. அந்த வெளிச்சத்துல நாம நடக்கணும். அறிவு இது சரியான பாதைன்னு சொல்லும். ஆனா பரிசுத்த ஆவி இந்த பாதையில வா என்று நம்மளை நடத்துவார். அறிவு பாவம் தவறுன்னு சொல்லும். ஆனா பரிசுத்த ஆவி அந்த பாவத்திலிருந்து வெளியில வா என்று நம்மளை மாற்றுகிறவர். அறிவு தேவனை அறிந்து கொள் என்று சொல்லும். ஆனா பரிசுத்த ஆவி தேவனுடைய பிள்ளையாக நட என்று நம்மை நடத்துகிறார். எனவே என் அணியின் சார்பாக நான் உறுதியாக சொல்றேன், அறிவு நமக்கு பாதையை சொல்லட்டும், பரிசுத்த ஆவி அந்த பாதையில் நம்மை நடத்தட்டும். அறிவு நம்மை சத்தியத்தை அறிய செய்யட்டும், பரிசுத்த ஆவி நம்மை அந்த சத்தியத்தில் நடத்தட்டும், இறுதி வரை நடத்தட்டும். இதுவே நித்திய ஜீவ பாதை. இத்துடன் என் வாதத்தை முடித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூட்டுக்கு மேல சூடு பிடிச்சிட்டே போயிட்டு இருக்குது. வசனத்தினாலேயே போட்டு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி விட்டார்கள், தாக்கத்தையும் செய்து விட்டார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த ஆவியினாலே உண்டான நடுக்கத்தினால் அவர்கள் அப்படியே நிலை குலைந்து போய் உட்காந்துருக்காங்களா தெரியல. நாங்க அப்படி கிடையாது. எங்கள் அறிவு என்ன பண்ணு தெரியுமா? ஓசியால பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரம் ஆகிறார்கள். அதனால எங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட ஆவிக்குரிய ஈட்டிகளை நீங்கள் எரிந்தாலும் நாங்கள் சங்காரப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? அறிவு இருக்கிறது. ஒருவேளை பாதை பரிசுத்த அறிவு எங்களுக்கு உங்களுக்கு பாதை உண்டாக்கலாம். ஆனால் அந்த பாதையில நடக்க செய்வது பரிசுத்த ஆவியை என்று சொல்லி மிகவும் தெளிவாக நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி விட்டார்கள். கிடையாது கிடையாது, பரிசுத்த அறிவே என்று சொல்லி அது குறித்ததான தன்னுடைய கருத்துக்களை விவாதமாக நம் முன்னே வைக்க வருகிறார் அன்பு மகன் ஷாலோம் ஜோனத்தான் அவர்களை கரங்களை தட்டி நாம் வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த வாய்ப்பை அளித்த அல்லேலூயா திருத்துவ சபைக்கும் இந்த பட்டிமன்றத்தை நடத்தும் இந்த நாளில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட டாபிக் வந்து நித்திய ஜீவன் அடித்ததுக்கு நித்திய அறிவு தான் முக்கியன்றது வந்து நான் பேச வந்திருக்கிறேன். ஸோ எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பட்டிமன்றத்தை. இப்போது நான் இங்கேருந்து சென்னை போனோம். நான் இங்கேருந்து சென்னை போனோன்னு வீட்டிலே குச்சிட்டு இருந்தால் போக முடியாது. இங்கேருந்து வண்டி பூச்சி எங்கேயாவது போனாதான் அந்த அறிவு இருந்தால் தான் நம்ம சென்னை போக முடியும். கரெக்டா? நீ சும்மா இங்கிருந்து சென்னை போனோம் முடியாதுங்க. சென்னை போகணும்னா இங்கிருந்து வண்டி ஏறி தான் போகணும். அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த அறிவை நம்மளுக்கு யார் கொடுக்குறதுனா தேவன் தான் கொடுப்பாரு. நம்ம தேவன் கிட்ட கேட்கணும். ஆவி மட்டும் இருந்தால் முடியாதுங்க, அறிவும் கேட்கணும். அடுத்து நம்ம விவேகா பேசினாங்க இப்போதான். அவங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அடிக்கடி டாக்டர் கிட்ட போவாங்க. டாக்டரும் மருந்து எழுதி கொடுப்பாரு. சரி மருந்து எழுதி கொடுக்குறாங்க, அவங்க பாட்டு லபக்குன்னு சாப்பிட்டு டபக்குன்னு போயிடுவாங்க. அவங்க என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன சாப்பிடணுமோ தெரிஞ்சு அந்த அறிவு இருந்தாதான் அந்த அவங்க போனதுக்கான இதுக்கு அவங்களுக்கு இது கிடைக்கும். ஆவியானவர் வழி அவர் நட்டின்னு தான் இருப்பாரு. உனக்கு அறிவுங்க, அறிவு இருந்தாதான் நடத்த முடியும். இல்லைன்னா டபுள்குன்னு போயிடுவீங்க நீங்க. எந்த நேரத்துக்கு சாப்பிடணுன்றது ஆவியானவர் தான் கொடுப்பாரு. அதுவும் ஓகேங்கய்யா. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட பேசுறீங்க? நடுவரா இருக்கு நீங்க. அடுத்து நம்மளுக்கு நாலேஜ் தான் முக்கியம் அப்படின்ட்டு பைபிள்ல இருந்து ஒரு 7 வசனம் சொல்லி நான் இதை சிம்பிளா முடிச்சுக்கிறேன். முதல் பாயிண்ட் வந்து அறிவு சரியான வழி காட்டுகிறது நம்மளுக்கு. அது வந்து சங்கீதம் 119, 105 அந்த ஒரு வசனம் என்ன இருக்குன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது.
என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற அந்த பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற அந்த அறிவு வந்து தேவன் தான் கொடுப்பாரு. நம்ம எதுனா போனோம்னா அது ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம எங்கேயோ போனோம்னா அந்த அறிவு வந்து தேவன் தான் கொடுப்பாரு. ஆமென். அடுத்து வந்து மகிழ்ச்சி. எட்டர்னல் லைஃப் இஸ் கனெக்டட் வித் நோயிங் காட். நித்திய ஜீவன் தேவனை அறிவதோடு தெரிவிக்கப்பட்டது. அது வந்து யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. என்னன்னு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நம்ம எதனா போதிச்சாதான், அந்த அறிவு நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்து நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து நாலேஜ் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன். அறிவு நம்மளை அழிவிலிருந்து காக்கிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அறிவில்லாமலினால் என் ஜனங்கள் சங்காரம் பண்ணப்படுகிறார்கள். அப்படின்னா இந்த உலகத்துல வந்து போதனைன்றது வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு நல்ல போதனை, இன்னொன்னு கெட்ட போதனை. இந்த கெட்ட போதனையிலையும் இவங்க சொல்லுவாங்க, இதுதான் ஒரு ஆவி, இப்படிதான் தேவன் நம்மள நடத்துவார் அப்படின்னு. அந்த கெட்ட போதகத்துல நடந்து அதுதான் எனக்கு எப்படி சொல்றது, அதுதான் ஆவியா அப்படின்ட்டு சில பேர் அது வழியா நடந்து போவாங்க. அது யார் நடத்துறாங்க? தேவன் நடத்துறாரா இல்ல சாத்தான் நடத்துறாரா? அந்த ஒரு அந்த டிஃபரன்சியேஷன் இல்லாம சில பேர் நடக்கிறாங்க. அந்த டிஃபரன்சியேஷன் வேணும்னா நம்மளுக்கு அந்த அறிவு இருந்தாதான் முடியும். இது நம்ம சொல்றது, இவங்க சொல்றது நம்ம கரெக்டா தப்பா என்ற ஒரு இது வந்து அது ரெண்டுத்தையும் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு தேவையான அறிவு நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம நடக்கிறது உண்மையிலேயே ஆவியா இல்ல வேற ஒரு இதுல நடக்கிறோமான்ற ஒரு இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து நாலேஜ் ஹெல்ப்ஸ் அஸ் டிஸ்டிங்விஷ் ட்ரூத் ஃப்ரம், அதேதான், எது உண்மை எது தவறுன்று சொல்றதுக்கான அந்த ஒரு அறிவு இருந்தாதான் நம்மளால எது கரெக்ட், எப்படி இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்ற அந்த தெரியுற நம்மளுக்கு ஒரு அறிவு இருந்தாதான் மிச்சதையே நம்மளால பண்ணவே முடியும். இப்போ ஒரு கட்டிடத்துக்கு நீங்க ஃபவுண்டேஷனே போடாம டைரக்டா நீங்க கட்டிடம் கட்டிங்கன்னா கட்டிடம் உடஞ்சிரும். அதே மாதிரி தான் எது கரெக்டா போடணும் எது தப்பா போடணும் அந்த ஒரு இது தெரிஞ்சுதான் கரெக்டா வரும். அடுத்து கீழ்ப்படிதலுக்கு முன் அறிவு அவசியம். இப்போ தேவன் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம பாட்டுன்னு அவர் வழி நடத்திடுவாரு அப்படின்ட்டு நீ போயிடலாம். அதுதான் அவங்க சொன்ன பாயிண்ட். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். தேவனை நீங்க அறியணும். தேவனை அறிகிற அந்த அறிவு வந்து தேவனிடத்துல இருந்து வந்தாதான் உங்களால அடுத்து இந்த ஸ்டெப்பு இந்த நெக்ஸ்ட் அவர் கொடுக்குற அந்த இதுக்கே நீங்க போக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் இதுலயே சரியில்லாம அந்த அறிவு இல்லாம நீங்க அதுலயே போயிட்டீங்கன்னா அது முடிஞ்சிடும். அடுத்து கடைசியா நான் ஒன்னு சொல்லி நான் என்ன முடிச்சுக்கிறேன்னா, நம்மளுடைய தேவனே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. எது நம்ம பாவத்துக்காக அவர் வந்து மறிச்சு போனார். இன்னொன்னு எதுக்கு? அந்த 3 வருஷம் என்ன பண்ணிருந்தாரு? சும்மா இருந்தாரு ஆண்டவர். போய் எல்லாருக்கும் என்ன சொல்ற சுவிசேஷம் சொல்லியிருந்தாரு. அவருடைய டிசைபிள்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருந்தாரு? அவர் டீச் பண்ணிட்டு இருந்தாரு. he was teaching. என்ன அவங்க டிசைபிள்ஸ்க்கு ஒன்றும் சொல்லாம சரிப்பா நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்கும் ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்ல, அந்த அறிவை தேவன் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்ததாலதான் நெக்ஸ்ட் இத்தனை பேர் வந்து இதெல்லாம் இதை பண்ண முடியும். ஸோ நான் வந்து இது தப்பு கரெக்டுன்னு சொல்ல வரல. நித்திய ஜீவன் போறதுக்கான இந்த பாதையில வந்து அறிவுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீ ஃபர்ஸ்ட் நீ இருக்கு எப்படி இருக்குது? அறிவு இருந்தாதான் இருக்கும். அந்த ஒரு இதுல வந்து நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன். லாஸ்ட்ல வந்து நம்ம முன்னாடி அவங்க பேசினவங்க சொன்னாங்க, ஜஸ்ட் தேவ ஆவி இருந்தா போதும் மிச்சதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா, தேவ ஆவி இருக்கிறது அறிவு வேணுங்க, எது தேவை ஆவின்னு கண்டுக்கிறதுக்கு. ஸோ அதோட நான் இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் சொல்லி அடுத்த நபரை நான் அழைக்கிறேன். இயேசுவை அறிவதே அறிவு. அவர் தானே சொன்னாரு, நான் தான் வார்த்தை என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் என்னது? தேவனுடைய வார்த்தை, சத்தியம். இந்த சத்தியம் தான் என்னது? அறிவு. ஸோ நித்திய ஜீவ வழியில நடக்கிறதுக்கு என்ன தேவை? அறிவு தேவைன்னு சொன்னார். அது மாத்திரம் ஒரு நல்லது கெட்டது, அது நல்லதா அல்லது கெட்டதான்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? இது நல்லது தான் இது கெட்டது தான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? ஆவி தேவை கிடையாது, அறிவுதான் தேவைன்னு சொன்ன. கடைசியா வந்து நான் மறந்துட்டேன். ஓகே, கிடையாது. நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவியினாலே என்ன பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாதையை என்ன பண்ணலாம்? அந்த பாதையில நடக்கிறதுக்கு நமக்கு ஆவி இருந்தா போதும்னு சொல்லிட்டு நம்மோடு கூட நித்திய பாதையில் நித்திய ஜீவ பாதையில் நடப்பதற்கு ஆவிதான் முக்கியத்துவம் என்று சொல்லி நம்மோடு கூட பேச வருகிறார்கள் நம்முடைய அன்பு சகோதரி ஜானட் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாமா?
பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் 80வது வருட சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். பற்றிமன்ற நடுவர் ஐயா, போதகர் ஐயா அவர்களையும், 2 அணிகளை சார்ந்த பேச்சாளர் அவர்களையும் சபை இந்த பட்டிமன்றத்தை முழுவதும் நடத்த அனுமதி கொடுத்த தலைமை போதகர் ஐயா அவர்களையும், சபை விசுவாசிகளையும் உங்கள் யாவரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, என்ன கொஸ்டின்ன்றதை மறந்துட்டே ஆல்ரெடி எதிர்கட்சியினர் 2 பேரும் பேசிட்டாங்க. நம்ம சென்னைக்கு போகிறத பத்தியும் இல்ல நம்ம சாதாரண வயக்காடு பத்தி போகிறத பத்தியும் நம்மளுடைய கேள்வி கிடையாது. நித்திய ஜீவ பாதையில போகிறதுக்கு தேவையானது என்னன்னா பரிசுத்த ஆவிதான். அறிவு இருந்தா நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா அறிவு போதும். ஆனா நம்ம நித்திய ஜீவ பாதையில நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்னன்னா பரிசுத்த ஆவியானோட உதவி மாத்திரம்தான். கொஸ்டின் தெரியாம நெக்ஸ்ட் டைம் பேசக்கூடாது. அடுத்தது என்னன்னா, தேவ சபையில பேசும்போது நம்ம யாரும் ஓனா பேச மாட்டோம். ஆனா அவர் பேசுறாரு, எல்லாமே பைபிள் வேர்ஸ் கொண்டுதான் பேசுறாங்க. அறிவு இருந்தா ஓனா பேசிருக்கலாமே. பரிசுத்த ஆவியினால எல்லாமே எழுதப்பட்ட வசனத்தையே குறித்து திருப்பி திருப்பி அடிக்கிறாங்க. இது ஒண்ணுமே புரியல. வசன ஆதாரம் தான், எல்லாமே பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டதுதான் வந்திருக்கு. தம்பி இன்னொன்னு சொன்னாரு, பைபிள் படிக்கிறதுக்கு அறிவு வேணுமா? சாதாரண பேப்பர் படிக்கிறதுக்கும் அறிவு வேணும், பைபிள் படிக்கிறதுக்கும் அறிவு வேணும். சும்மா எல்லாரும் அந்த வசனத்தை படிக்க முடியாது. தேவ ஆவியினால அந்த தேவ ஆவி இருந்தா மட்டும்தான் தேவ அறிவோடு அந்த வசனத்தை நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். அது நம்மளுக்கு கிரியை செய்யவும் அது வல்லமையா இருக்கும்னு நான் சொல்றேன். அடுத்தது, ஏசப்பா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஸ்டார்டிங்லேயே ஏசப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, நானே வழி அப்படின்னு சொல்லிட்டாரு. நித்திய ஜீவ பாதையில நடத்தணும்னா நானே வழின்னு சொல்றவரு டைரக்டா ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு டைரக்டா போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணலாம்ல. தம்பி சொன்னாரு அவர் 3 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்ட்டு சொன்னாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி வந்தாருன்ட்டு அந்த இடத்துல நம்ம மறுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் புறாவை போல இறங்கி வந்ததுக்கு பிறகுதான் பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிச்சாருன்ட்டு நான் வாசிச்ச பைபிள்ல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியான தாக்கம். அடுத்தது உலக சம்பந்தமான ஒரு காரியம்தான். பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் 2ம் பறவைதான், ஆனால் குணங்கள் வேறு. அது போல பரிசுத்த ஆவி வழி நடத்துதலும் பரிசுத்த அறிவும் ஒரே தன்மையாதான், ஆனால் செயல்பாடுகள் வெவ்வேறாக காணப்படுகிறது. எப்படின்னா, சகையோன்ற மனுஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு திறமைசாலி, தன்னுடைய பணத்தை எப்படியெல்லாம் பெருக்கலான்ட்டு அவருடைய லைஃப் லாங்ல அவர் எப்படியெல்லாம் பெருக்கலான்ட்டு அவர் பணத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. ஏசப்பா தான் உள்ளத்துல வந்த பிறகு அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஓகேங்களா, வரி வசூலிப்பவர். ஏசப்பா தன்னுடைய உள்ளத்தை வந்த பிறகு அறிவு வைத்திருந்தா, அவருக்கு பரிசுத்த ஏசு உள்ள வந்த பிறகு அவருக்கு அறிவு வைத்திருந்தா அந்த பணத்தை எப்படி இன்னும் ட்ரிபிள் ஆக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. அது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறத பாதியே நாலத்தினியா, அதாவது ஏழைகளுக்கு பாதி கொடுத்துட்டு, நாலத்தினியா வாங்கியிருந்தா ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்டு, எல்லா ஆஸ்தியும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நித்திய ஜீவ பாதை மாத்திரம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பின்பற்றினாருன்ட்டு நம்ம பார்க்க முடியுது. நடுவர் ஐயா அவர்களே, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அறிவு. அதுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீ பாவம் செஞ்சா என்னன்னா கண்டிப்பா அதுக்கு மரணம். ஆனா தினந்தோறும் நம்மள பாவம் செய்யாதபடிக்கு கண்டித்து டே தம்பி இதை செய்யாதரா, இதை பண்ணாதரா, இந்த பாதையில நட அப்படின்னு சொல்லி அறிவு நம்மளுக்கு டெய்லி நடத்தல. பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளத்துல தினமும் அருமை. சீர்காழி ஏசு பிரகாசம் ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அது என்னன்னா, புறப்பட போகுது வண்டி, வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். பரிசுத்தம் என்னும் டிக்கெட் இருந்தால் பயம் இல்லாமல் பயணம் போகலாம், பரலோகம் என்னும் ஊரிலே பரவசமாக இறங்கிடலாம். புறப்பட போகுது வண்டி. என்ன அருமையான வரிகள் இல்ல?
ஆவியானவர் வந்து ஓட்டுநரா இருக்கிறதாலதான் அந்த பாதையில எல்லாமே எல்லாமே வந்து சரியா போகும். நம்ம போற பாதை வந்து ஜீவ பாதை. கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போனோம்னா ஓட்டுநர் கரெக்டா இருக்கணும். ஏனோ தானே வேற யாராச்சும் ஓட்டிட முடியுமா? இதுதான் என்னுடைய அந்த வரிகளோட கருத்து. அடுத்தது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது பவுல் தான் நிறைய வந்து 14 புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அந்த 14 Gospels. புக்ஸ் எழுதினவரு அறிவோட, பரிசுத்த அறிவோட தான் எழுதியிருப்பாரு. பரிசுத்த அறிவு. ஏன்னா இந்த கேள்வியே என்னன்னா ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். பரிசுத்த அறிவு, பரிசுத்த ஆவி. ஓகேங்களா? பரிசுத்த அறிவு கொண்டு எழுதி இருக்கிறவரு ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து, ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்ட்டு. அந்த அறிவு இருந்திருந்தா அந்த அறிவு அவருக்கு இருக்கிறதால என்ன கேட்கிறாரு, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் ஞானஸ்தானம் பெற்று நம்ம எல்லாரும் ஹெவனுக்கு போயிடும் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருக்கலாம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்ட்டு கேட்கிறது என்னுடைய வாதமா இருக்கிறது. அந்த டைம்ல வந்து 12,000 பேர் வந்து பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பப்பட்டாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு உலக சம்பந்தமான ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு குழந்தைகிட்ட 2 ஆப்பிள் இருந்துச்சு. ஒரு அழகான ஒரு குழந்தைகிட்ட ஒரு 2 ஆப்பிள் இருந்தது. அந்த 2 ஆப்பிள் வந்து என்னன்னா, அந்த அம்மா வந்து அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தைகிட்ட கேக்குறாங்க, அம்மா எனக்கு ஒண்ணு தா அப்படின்னு. ரெண்டுமே அந்த குழந்தை சுவைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு எடுத்து சுவையா இருக்கிறத தன் தாய் கிட்ட கொடுக்குறாங்க, சுவை இல்லாதத வந்து அவ வச்சுக்கா. இந்த அறிவு என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் அறிவு என்ன சொல்லும்னா, எது சுவையா இருக்குதோ அதை தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா அறிவு வந்து சொல்லாது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்ட்டு அறிவு எப்பவுமே சொல்லும். ஆனா அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதால என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க தாய்க்கு கொடுத்து அதை வந்து அந்த குழந்தை அன்பை வெளிப்படுத்துறதால இத சொல்றேன். அடுத்தது, ஏசுப்பாவே சொல்லிட்டாரு, நான் இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் போயிட்டு பரிசுத்த ஆவியானவர் தேய்ச்சல நான் உங்க இடத்துல அனுப்புறேன். நான் சும்மா அன்புன்னு சொல்லி உங்க எல்லாரையும் வந்து ஒரு கண்ணத்தை இன்னொரு கண்ணத்தை காட்டியும் சொல்லுவேன். ஆனா நான் பரிசுத்த ஆவியானவர் இருந்திருந்தாருன்னா உங்களை தினந்தோறும் கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறாரு. நம்ம பக்கத்துல இருக்கிற ஊருக்கெல்லாம் போல நித்திய ஜீவ பாதையில போனோம்னா நம்மளுக்கு அறிவு மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தினந்தோறும் வேணும். அது ஏசப்பாவே சொல்லிட்டாரு, நான் இங்க இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. நான் போய் தேற்றர வரேன், உங்களை அனுப்புறேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் பாவத்திற்குள்ளும் என்ன நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் அவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். கடைசியாக என்ன சொல்றேன்னா, நடுவர் ஐயா, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். சொல்லுங்க. தெரியப்படுத்தவும். ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஹெவனுக்கு போறேன், உங்களை வந்து நான் கூட்டிட்டு போறதுக்கு எல்லா வழி வாசல் ஏற்படுத்துறதுக்கு நான் கண்டிப்பா உங்களை கூட்டு போறேன். அதுக்கு இங்க நீங்க பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவன் வந்து பரிசுத்த இந்த எதிர்கட்சிகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க பரிசுத்த ஆவி அறிவு தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்றீங்க. ஒருத்தன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுனா, மனுஷகுமாரனுக்கு பேசினா கூட பரவாயில்ல, இம்மையிலேயே மன்னிப்பு கிடைச்சிடும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. அருமையான பேச்சு, அழகான வார்த்தைகள், சுவையான விவரிப்புகள். வேதம் பரிசுத்த அறிவு வார்த்தை. இந்த அணியில் உட்காந்துருக்கா, அவங்க போங்க அவங்களோட இருக்கிற பலன் எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இருந்தாலும் ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா, வேதத்துல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதனுடைய மனிதனுடைய சொந்த கற்பனையினால வந்ததே கிடையாது. எதுல தான் வந்து தெரியுங்களா, பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினதான் இந்த பரிசுத்த அறிவாகிய கர்த்தருடைய வார்த்தை. 2வது எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஞானஸ்தானம்.
இயேசுவானவர் தான் என்ன பண்ணார்? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு பண்ணாரு. அது எப்போ அவர் தன்னுடைய அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எப்போ ஆரம்பிச்சா தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்துட்ட பிறகுதான் என்ன பண்ணாரு? அந்த பரிசுத்த அறிவாகிய வார்த்தைகளை அவர் சத்தியமாக ஜனங்களுக்கு போதித்தார். அடுத்த கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதாவது பவுல் அந்தோக்கியாவிலும் பிறகு எபேசுவிலும். அந்தோக்கியால போறாங்க. ஈவன் கொர்நேலியோண்ட பேதுரு போகும்போது கூட சொல்றாரு, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றீங்களான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியாச்சு? அறிவு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஆனா என்ன வரல இன்னும்? அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு, அந்த பரிசுத்த வழியிலே நடப்பதற்கு பரிசுத்த அறிவு மாத்திரம் இருந்தா போதாது. அந்த அறிவிலே, அந்த பாதையிலே, அறிவு உண்டாக்கின அந்த பாதையிலே நடப்பதற்கு என்னதான் முக்கியம்? பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம் என்று சொல்லி மிகவும் அருமையாக தன்னுடைய சொற்பொழிவை நம்மிடையிலே ஆற்றின நம்முடைய ஜானட் சகோதரனுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, ஆவி இருந்தா போதாது. அந்த ஆவி செயல்படுறதுக்கு, அந்த ஆவி நடத்துவதற்கு அந்த பாதை தான் தேவை. அந்த பாதை தான் முக்கியம். அந்த பாதை என்பது பரிசுத்த அறிவே நமக்கு அந்த பாதையை உண்டாக்குகிறது. அந்த பரிசுத்த அறிவே நமக்கு அந்த பாதையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்று சொல்வதற்காக நம்மத்திலே வந்திருக்கிறார் நம்முடைய யூத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரன் கிறிஸ்டோபர் அவர்களை நம்ம எல்லாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு கனவும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பட்டிமன்றத்தை கூட, ஆவிக்குரிய பட்டிமன்றத்தை கூட நேற்றே நடத்தி கொண்டிருக்கிறதான அன்பு நடுவர் அவர்களுக்கும், இதற்கு பர்மிஷன் கொடுத்த, அதிகாரம் கொடுத்த ஐயா அவர்களுக்கும், அடுத்தபடியாக என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், சபையினுடைய விசுவாசிகளுக்கும், ஆப்போசிட்டாக இருக்கிறதான என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், மற்றும் என்னுடன் இருக்கிறதான சகோதர சகோதரிக்கும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையா, அவங்க பேசின பிறகு பரிதாபமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளை இந்த அளவுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்றது தானே நம்ம வந்திருக்கோம். காயங்களுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. அதான் கொஞ்சம், ஏன்னா இங்கே நான் ரெண்டு பேர் பேசுனாங்க. ஆனால் நடுவர் என்னமோ அந்த சைடு சாஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நான் எப்பொழுதும் நடுநிலைமையை தான் வைப்பேன். இன்னும் என்னுடைய நடுநிலைமையை நான் ஒன்றும் அறிவிக்கவில்லை. ஆவியானவர் கண்டிப்பா நடத்துவாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நீங்க ஒரு ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நிறைய பேர் உங்களுக்கு அறிவில்லையோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்களோன்னு பயமா இருக்குது எனக்கு. மிக்க நன்றி. அதனால தீர்ப்பை நீங்கள் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக உரைத்ததற்காக, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அறிவுக்காக நன்றி. அதனால இந்த பரிசுத்த ஆவி, பரிசுத்த அறிவான்றத நீங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் முடிவு பண்ணி பதில் சொன்னா, தலைப்பு இல்ல தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க நான் நிறைய கேள்வி கூட கேட்டாங்க. அவங்க கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்க மட்டும் தான் தெரியும். அதை இங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே பெண்கள் கேள்வி நிறைய கேட்பாங்க, நிறைய பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. அதனாலதான் பேசாத சைடுல நாங்க 3 பேர் பரிதாபமா இருக்கிறோம். பேசுற ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்க. உங்கள் அறிவு உங்களை அமைதியாக்கி விட்டது. அதுதான், அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதுனாலதான் நாங்க கொஞ்சம் அமைதியா போயிடுறோம். அமைதியா போறதுனாலதான் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம குடும்பத்துல ஏற்படுறதில்ல. அந்த அறிவு நமக்குள்ள இருக்கிறதுனாலதான், அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. அந்த ஆவியோடு கூட அறிவு கலந்த ஒரு வார்த்தையில கூட நம்ம பேசுறதுக்கு நம்ம தயாராகும். ஏன்னா ஆவியானவர் இல்லாம அறிவு ஒன்றும் இல்லை. அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுதான். ஆனா அதே நேரத்துல ஏன் நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள்? நாங்க அது இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லையே.
நாங்க அந்த ஆவி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே இல்லை. அந்த ஆவியில நடத்துறதுக்கு அறிவும் தேவை. அறிவு இல்லாம ஒண்ணும் நடக்காதுன்றது தான் நாங்க சொல்ல வரோம். ஏன்னா 3.5 வருஷமா தேவன் வந்து இயேசுவானவர் வந்து ஊழியம் செய்தாரு. அந்த ஊழியம் செய்யும் போது எல்லா விதத்துலயும் அறிவுபூர்வமான வார்த்தைகளை தான் பேசினாரு. ஆவியில மட்டும் அவர் நிறையல. ஆவியில நிறைந்ததெல்லாம் வந்து பிதாவின் இடத்துல பேசுறதுக்காக தான். ஆனா மனுஷங்களிடத்துல பேசுறதுக்காக இல்லை. அவருக்கு உண்டான அறிவை அவர் வெளிப்படுத்தும் போதுதான் அந்த ஜனங்கள் எல்லாமே அவருக்கு விரோதமா எழும்பினாங்க. அவங்களுக்கு விரோதமா எழும்பினாங்களா இல்லையா? அதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்களா? எல்லாருமே வந்து அவருக்கு விரோதமாக தான் எழும்பினாங்க. இவர் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை முடிவு பண்ணாங்க. இருப்பினும் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள எப்படி வந்ததுன்னா அவருடைய உயிர் பிரிஞ்சதுனாலதான். இல்லைன்னா அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரப்போவதில்லை. அப்போ இந்த உலகத்துல வந்து இந்த பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் திகழ்ந்தாரு. அப்படி இருந்த பட்சத்துலதான் அவர் வெறும் ஆவியுடனே மட்டும் வந்து ஊழியம் செய்யல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போனா இந்த ஊழியம் செய்யணும். நான் வந்து சபையில மட்டும் வந்து நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா போறேன், மற்றபடி நான் வெளியில வேற எங்க கேட்டாங்கல்ல இந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த சென்னைக்கு போறது அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது சென்னைக்கு போறதெல்லாம் அது உலக பிரகாரமான ஒரு அறிவா கூட இருக்கலாம். பட் ஆனா இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு சபையிலே உட்கார்ந்துக்கிட்டு நான் சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைதான். பட் ஆனா நம்ம பரிசுத்த அறிவு என்னன்னு சொல்றதுன்னு பார்க்க போனா மற்றவங்க இடத்துல நம்மள போயிட்டு கேள்வி கேட்கறத விட நமக்கு உண்டான ஒரு அறிவு இருக்குது. அதுதான் பிரதர் கூட சொன்னாரு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு. அந்த பகுத்தறிவோடு கூட அந்த பரிசுத்த ஆவி சேரும் போதுதான் நம்மளுக்கு அந்த அந்த புனிதமான ஒரு அறிவு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம சபையில இருக்கிறோம், நம்ம ஊழியக்காரர் இருக்கிறாரு. நம்ம ஊழியக்காரர் இருக்கும் போது அவர் இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு மட்டும் போயிட்டா போதுமா? நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்கள், நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்றோம். எதுக்காக ஷேர் பண்றோம்? நம்மளுக்கு அறிவு இல்லைன்றதுக்காகவா? பரிசுத்த அறிவு அவருக்குள்ள இருக்குது. அதை வச்சு ஏதாச்சும் சொல்லுவாரு அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ அப்படி சொல்லும் போது அவருக்குள்ளான உண்டான அந்த பரிசுத்த அறிவு, நமக்கு உண்டான ஒரு அறிவு, அதையும் இதையும் சேர்ந்து அதுதான் வந்து அந்த ஜீவ பாதையில நடத்துறதுதான ஒரு வழியாக அது காணப்படும். சாதாரணமா வந்து அது வந்து சென்றிட முடியாது. இப்போ ஒரு ஊழியம் செய்யறதுக்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. சாதாரணமா இப்ப போயிட்டு திருவள்ளூர்ல ஒரு தேரட்ல இருந்து ஊழியம் செஞ்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா இப்ப பார்க்க போனா அந்த அளவுக்கு வந்து அந்த மற்றவர்களுடைய அதிகாரம் வந்து ரொம்ப அதிகமா காணப்படுது. அப்போ இந்த நேரத்துல போனாதான் நம்ம கரெக்டா ஊழியம் செய்ய முடியும். 24 மணி நேரமும் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரத்துல போனா இந்த ஊழியம் செய்யலாம். குடும்பம் கூட இந்த நேரத்துல வைக்கிறோம்னா எல்லாரும் வருவாங்க அப்படின்ற ஒரு அறிவு இருக்கிறதுனாலதான். சாதாரணமா ஒண்ணே வச்சது இல்லை. சபையிலயும் வந்து காலையில வந்து 8 to 10 இல்ல 8 to 11 12 அப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒழுங்கு இருக்குதுன்னா அந்த ஒழுங்கை வந்து கடைபிடிச்சு கொடுத்துட்டு பார்த்தப்போனா நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் தான். அந்த வழியில வந்ததுனாலதான் நமக்கு அந்த அறிவு இருக்குது, அந்த பரிசுத்த அறிவு இருக்குது. சாதாரண அறிவு வந்து உலகத்தில் உண்டான அறிவு. இப்போ என் பசங்க கூட நல்லா படிக்கிறாங்க இல்ல இல்ல நல்லா ஜெபம் பண்றாங்க, ஆவிக்குள்ளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சபையிலே உட்கார வச்சுக்கிட்டு என் வீட்டிலே உட்கார வச்சிருந்தா யாருன்னா மதிப்பீங்களா? ஆவிக்குள்ளாக இருக்கிறவங்க ஓகே இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா திரும்ப வந்து நம்ம ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கும் போதும் ஒரு வார்த்தை பேசும் போதும் என் பையன் வந்து இப்படியேதான் வீட்டிலே தான் இருக்கிறான், அவன் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா ஏதாச்சும் வேலைக்கு அனுப்புங்க இல்ல ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அது வந்து தப்பான அறிவு கிடையாது, அதுவும் பரிசுத்த அறிவு தான். ஏன்னா இந்த உலகத்துல வாழறதுக்கு நம்மளுக்கு பொது அறிவும் தேவை, பரிசுத்த அறிவும் தேவை. அப்போ அந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்துல நம்மளால இந்த ஜீவபாதையில கண்டிப்பா நடக்க முடியாது. இந்த ஜீவபாதையில நடக்கிறதுக்கு நம்ம எத்தனை வருஷம் ஆயிருமோ, நான் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வாழறதுன்னா ஆவிக்குள்ளாக நான் வந்து வாழறது வந்து ஒரு சில வருடங்களா தான் இருக்கும். ஆனா உலகத்து பிரகாரமாக இந்த உலகம் என்னை பார்க்கணும்னா அந்த பரிசுத்த ஆவியினுடைய அறிவு எனக்குள்ள இருந்தா மட்டும்தான், நான் எல்லா காரியத்தையும் செய்யும் போது தான் மற்றவங்க எல்லாம் என்னை மதிப்பாங்க, என் சபையை மதிப்பாங்க, என் சபையினுடைய ஊழியரும் மதிப்பாங்க. அதே நான் வெறும் அறிவு மட்டும் வச்சுட்டு பரிசுத்த ஆவி மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் வந்து
வெளியில எல்லாம் போயிட்டு ஊழியம் செய்யறாங்க, நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. ஆனா பண்ணிட்டு வரும்போது ஒரு சிலர் இதெல்லாம் என்னன்னு பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க என்ன ஒரு காசுக்காக தான் போறாங்க, இவங்க வந்து காசுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பரிசுத்த அறிவை விக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை விக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பரிசுத்த அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, நம்மளுடைய ஆவியானவர் தான் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா மட்டும்தான் அந்த அறிவு அந்த ஜீவபாதைக்கு கொண்டு செல்லும். அந்த பரிசுத்த அறிவு அந்த ஜீவபாதைக்கு கொண்டு செல்லும். அப்படிதான் நம்ம பாக்குறோம். இப்போ சகேயுவை பத்தி கூட சொன்னாங்க. சகேயு வந்து ஓகே, அவரு உலக பிரகாரமா சம்பாதிச்சாரு, எல்லாமே வந்து சேர்த்து வச்சாரு. அவர் வந்து ஏசப்பா கூப்பிட்டாரு. ஏசப்பா கூப்பிட்ட உடனே எல்லாருமே போயிட்டுமா. இப்போ நான் தான் ஞானஸ்தானத்துல முதல் கொண்டு ஏசப்பாவே தான் எனக்கு வழின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன்னா இல்லையே, அப்படி யாரும் வாழலையே. அப்படி வாழாத பட்சத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்படி எல்லாம் இருக்கலாம், பட் ஆனா அதுக்குண்டான வழியை நான் கொண்டு வர்றதுக்கு அந்த பரிசுத்த அறிவு எனக்கு கண்டிப்பா தேவை. இப்போ சகேயு வந்து சொன்னாரு, இந்த காசெல்லாம் நான் யாராகிட்ட எல்லாம் அதிகமா வாங்கணும் அவங்ககிட்ட எல்லாம் நான் திரும்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது வெறும் ஆவினால் மட்டும்தான் ஆகுமா? பரிசுத்த அறிவு இருந்தா தான் கொடுக்கறதுக்கு மனசு வரும், இல்லைன்னா அந்த மனசு வராது. பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள வந்ததுதான். அந்த பரிசுத்த ஆவி வந்ததாலும் வந்தா நான் யாருகிட்ட பேசணும்? அதை யாருகிட்ட பேசணும்? நான் அந்த ஏசப்பா கிட்ட தான் பேசிருக்கணும். ஆனா நான் உலகத்துல போய் பேசுறேன், நான் வந்து மத்தவங்கள நான் கடன் கொடுத்தவங்களும் அவங்க கிட்ட நான் அடிச்சு பிடிங்கி இருக்குல்ல, அவங்க கிட்ட நான் போய் பேசுறதுக்கு எனக்கு கண்டிப்பா அறிவு தான் வேணும். அந்த பரிசுத்த அறிவு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நன்மை செய்யணும், அதை நான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகேயுவுக்கு தோணுச்சு. அடுத்தபடியா பார்க்க போனா கூட சாதாரணமான அறிவு எல்லாருக்குமே தான் இருக்குது. ஆனா பரிசுத்த அறிவு இருக்கும்போது தான் சபையிலையும் நம்ம வெளியிலையும் நம்ம உயர்ந்து இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த நேரத்திலே நம்ம சொல்லிக்கொள்ளுறதான ஒரு காரியமா இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனா கூட யோசேப்பு கூட நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு கூட அவருடைய சகோதரர்கள்லாம் தூக்கிட்டு போய் போட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவரு எழும்பி மற்றவர்களிடத்துல விற்கப்பட்டாரு. விற்கப்பட்டுட்டு திரும்ப வெளியில வந்தாரு. ஒரு இடத்துல போயிட்டு அடிமையா வாழ்ந்தாரு. அந்த அடிமையா வாழ்ந்த இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் கூட தான் இருந்தாரு. ஆனா ஒரு விஷயத்த வந்து இவங்களுக்கு எல்லாமே எனக்கு புரியவே இல்லை, ஒரு நாடே வந்து ஒரு சொப்பனத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லும் போது அந்த சொப்பனம் அவருக்கு தெரியும், அந்த சொப்பனத்துக்கு உண்டான பதில் தெரியும். அந்த சொப்பனத்துக்கு உண்டான பதிலை தெரியறதுக்கு பரிசுத்த ஆவியின் அறிவோடு தான் வந்து அவர் சொன்னாரு. அந்த அறிவோடு வந்து சொல்லும் போது தான் அந்த ராஜாக்கு அது தெரிஞ்சது. அப்போ அந்த ராஜாக்கு தெரிஞ்ச போது தான் ஓகே, இவர் கூட வந்து பரிசுத்த ஆவி மட்டும் இல்ல, பரிசுத்த அறிவோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாங்க. அப்படி ஒத்துக்கிற பட்சத்துல தான் வந்து யோசேப்பு வந்து ஒரு பெரிய ஸ்தானத்துல உட்கார வச்சாரு தேவன். அப்போ அவருக்கு உண்டான ஒரு அந்த பரிசுத்த அறிவு இருந்தனால மட்டும்தான் அவரால் அதை செய்ய முடிந்தது. அடுத்தபடியா பார்க்க போனா கூட ஏசப்பா கூட பாக்குறோம். ஏசப்பாவுடைய தகப்பனர் யாரு? அவரும் யோசேப்பு தானே, ஆமாவா இல்லையா? அவரு கூட அவருக்கு நிறைய நிறைய விதமான கேள்விகள் வந்து எழும்புச்சு. அது எப்படி நானும் என் மனைவி ஒண்ணே சேரலையே, அப்புறம் எப்படி ஒரு குழந்தை உண்டாகும் சொல்லிட்டு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் என்னன்னா கேட்டிருப்பாங்க. அது பரிசுத்த ஆவியோனோட மட்டுமே வந்து நினைச்சிருந்தா அவரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல வெளியில வேற எங்கன்னா யாரு கூடவுமே பேசாம தான் இருந்திருக்கணும். ஆனா அவர் அது மாதிரி எல்லாம் இல்லை. அவருக்குள்ளாக பரிசுத்த அறிவு இருந்ததுனாலதான் எல்லாருக்குமே பதில் சொன்னாரு. அப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லும் போது தான் ஐயா கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேசுறதெல்லாம் தப்பு ஐயா, சபையில இருந்துட்டு இவ்வளவு அநாகரிகமா பண்றீங்களா ஐயா நீங்க? இது அறிவு தான் செய்வீங்களா? பரிசுத்த ஆவி என்னீங்களா? பரிசுத்த ஆவியில் தானே இருக்கிறீங்க. இதெல்லாம் நடுவர் வந்து கண்டிக்கணும், இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாரு. இதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது, இவர் எப்படி மாட்டாரு? முன்னேறட்டும். அறிவு இருக்கணும், கண்டிப்பா பரிசுத்த அறிவு இருக்கணும்ல. சந்தேகப்படல, நான் சொல்றேன், நான் சந்தேகப்படலாம் சொல்றேன். அவர்கிட்ட சொல்றேன் நான், இது மாதிரி பேசுறாருங்க ஐயா. அவர்கிட்ட எத்தனை முறை கேட்டான், இல்ல ஐயா நான் நைட் ப்ரேயர் இருக்குது, அதுலயே நான் மெசேஜ் கொடுக்கணும், அதனால என்னால வரவே முடியாது, வேணுமானா என் மனைவி வேணா சேர்த்துங்க அப்படின்ட்டாரு. பாதை மாறி போயிட்டு இருக்குது. நான் டாபிக் மாத்தல எல்லாரும் அவர் வந்து பரிசுத்த
ஆவினால இத சொன்னாரா அறிவினால சொன்னாரா நீங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? பரவாயில்ல, அவரே கை தட்டிக்கிறாரு. அது எதுக்குன்னு தெரியல, அறிவுக்கா இல்ல ஆவிக்கான்னு தெரியல. சோ இப்படி நம்ம பார்க்கும்போது அவர் யோசேப்பை வந்து கேட்டிருக்கிறாரு, மற்றவங்களிடத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து தேவன் வந்து எனக்குள்ளாக கொடுத்தது, என் மனைவிக்கு வந்து ஆவியானவரே வந்து இறங்கினபடினால்தான் அந்த கரு உருவாச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அறிவா பேசினாரு. பரிசுத்த ஆவினால போயிட்டு அதிகாரமா சொல்ல, அறிவா பேசியிருக்கிறாரு. அவர் அறிவா பேசுறதுனால தான் மற்றவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணல அவரை. அப்போ ஏசப்பாவுடைய கருவே வந்து ஒரு சந்தேகம் இல்லாம ஒரு ஏத்துக்கினாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து பரிசுத்த அறிவினால மட்டும்தான் முடியும். ஒரு குடும்பத்துல வந்து பரிசுத்த அறிவு நமக்குள்ளாக இருக்கிற பட்சத்துலதான் நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பா சபைக்கு வெளியில தான் இருப்போம். வெளியில இருந்து இவர்களை பத்தி பேசுறது, மற்றவங்களை பத்தி பேசுறது, இதெல்லாம் தான் வந்து இருந்துட்டு இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இருமாப்புள்ள ஆவியும் இருக்குது. பட் ஆனா நம்ம இங்க என்ன சொல்ல வரோன்னு பார்க்க போனா பரிசுத்த அறிவு மட்டும்தான் நம்ம தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த பரிசுத்த அறிவு நமக்குள்ள இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம கண்டிப்பா வெளிப்படுத்த முடியும். அதுதான் வந்து சபைக்கும் குடும்பத்துக்கும் கூட அது சரியானதா இருக்கிறோம். ரெண்டாவதுபடியா பார்க்க போனா கூட இதான் ரெண்டா? ஆமா, நான் 20வது பாயிண்ட் நினைச்சிட்டு இருக்கேன். நானு அறிவு அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொழுது. என்னங்க ஐயா பண்றது, அறிவா பேசினாலும் இது மாதிரி சொல்றீங்க. ஆவி அது இல்ல என்னவோ அறிவு ஈனமாக இருக்குது எனக்கு. இல்ல நாங்க அறிவா பேசினால்தான் இவ்வளவு நேரம் பேசுறோம். ஆவியா பேசினா ஒரு சில நீங்க நேரத்துல அறிவோட பேசினா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தோடு முடித்து இருப்பீர்கள். அது இல்ல அதுக்கு நடுவர் பெல் அடிச்சா பரவாயில்ல, எதுவுமே சொல்லாம இருக்கிறீங்க. நீங்களும் காது குத்து கேட்டு உங்களுக்கு இருக்கிறீங்க bell அடிக்க அப்படின்றதுக்காக. தேவையில்லை. நான் ஓசையாக இங்கே என் வார்த்தையை ஓசையாக நான் அனுப்புகிறேன். சரி, நீங்க காது குத்து கேட்டு இருக்கிறீங்கனால மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி, ஓகே, மறைக்க முடியல, நீங்க வீசிக்கிட்டீங்க. சோ பரவாயில்ல. ஏ அததான் நானும் சொல்றேன். பரிசுத்த அறிவு இருக்கும்போது நாங்க வந்து பரிசுத்த ஆவியாவும் யோசிப்போம், பரிசுத்த அறிவாவும் யோசிப்போம். உங்கள மாதிரி பரிசுத்த ஆவியோட வந்து இந்த நம்ம மாரிசு பிரதர் கூட ஸ்டேஜில் நின்று அவர் உங்க பக்கம் ஆளு. எங்க பக்கம் நான் தான் அவர் பத்தி பேசுறேன். ஏன்னா அந்த சைட்ல யாருமே வந்து வர்ஷிப் பண்ணல. அதனாலதான் சார் வர்ஷிப் பண்ணும்போது பரிசுத்த ஆவியிலே நிரம்புவோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து நல்லா கைகளை தட்டி துதிக்கிறோம். ஆனா அது எவ்வளவு நேரம் இருக்குது? 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அது ஸ்டேஜில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி. அப்போ பரிசுத்த ஆவி வந்து கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல அது ஏற்பட்டு கொண்டு இருக்குது. ஆனா அறிவு வந்து நம்ம எப்பவுமே வந்து துதிச்சுக்கணும். நம்ம அமைதியா உட்கார்ந்தாலும் சரி, இல்ல துதிக்காம இருந்தாலும் சரி, மனசளவுல நம்ம அறிவா யோசிச்சே இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம உணர்ந்தபடியினாலதான் நம்ம வந்து அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவினால மட்டுமே வந்து எல்லாமே வந்து செஞ்சிட முடியாது. பரிசுத்த அறிவு கண்டிப்பா நமக்கு இருந்தா மட்டும்தான். அதுக்காக பரிசுத்த ஆவியை நம்ம குறை சொல்றோம்னு சொல்லிட்டு இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியும் இருக்கணும். அதே நேரத்துல பரிசுத்த ஆவி 10%னா 90% பரிசுத்த அறிவு மட்டும்தான் நம்ம சரியான பாதையில, அதுவும் ஆவிக்குரிய பாதையில கொண்டு செல்லும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. அருமை அருமை அருமை. சகோதரர் ரொம்ப நேரம் பேசிட்டாரு தன்னுடைய சொந்த அறிவில். அவர் ரொம்ப நேரம் பேசினார் என்பதை நான் ஆவியினாலே ஏவப்பட்டு சொன்னேன். அதில் சொன்ன சில ரத்தின சுருக்கமான வார்த்தைகள். சுவிசேஷம் சொல்றோம், அதற்கு முக்கிய தேவை என்ன தெரியுங்களா? அறிவுதான். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டாவது, சகேயு வந்து என்ன பண்ணா, இயேசுவை சந்திக்கிறாரு. அவனுக்கு அந்த இருந்த அறிவினால, சுய அறிவினால்தான் என்னோட என்ன இருக்குது, ஒரு பங்கு நான் வாங்கியிருந்தேன்னா அதை என்ன பங்கு 4 தனியா கொடுக்கணும்னு சொன்னதை சொல்ல வைத்தது அங்க என்னது, அவனுடைய அறிவுதான் கூட சொன்னாரு. அதே மாதிரி தானியல் சொன்னாரா, அது யோசேப்பு சொன்னாரா தெரியல, நான் கொஞ்சம் யோசேப்பு அந்த அறிவோடு தான் வந்து தேவனுக்கு வந்து கிடைச்சது. அந்த அறிவு என்ன பண்ணாரு, சொன்னார்.
ஆனால் அந்த சொல்ல வைத்தது பரிசுத்த ஆவியானவர் தான். சுவிசேஷத்தை அவர்களை கிரியை செய்ய வைப்பதும் பரிசுத்த ஆவியானவர் தான். மூன்றாவதாக ஒன்று காஸ்பல் ஒன்று சொன்ன, ரெண்டாவது அந்த தானியல், மூன்றாவது அதாவது சகேயு அவனுடைய அறிவினாலே நான் என்ன பண்ணேன், நான் இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், அதை என்ன பண்ணுறேன், நாளத்தனையா கொடுக்குறேன்ட்டு அவனுக்கு அறிவு இருந்தது. அந்த கொடுக்க செய்தது ஆவிதான் என்று சொல்ல பேச வருகிறார்கள் நம்மத்தில் அன்பு சகோதரி பிரியா யோபு அவர்கள். அவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனுக்கும், அன்பு இரு போதகர் ஐயா அவர்களுக்கும், இரு அணி சார்ந்த சகோதரி சகோதரிக்கும், என் அன்பார்ந்த சபை குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொண்டு இங்க ஒரு கேள்வியோடு நாம் செல்லலாம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களிடத்தில் இருந்து பிதாவின் ஆவியானவரே என்ன செய்வார், பேசுவார் என்று சொல்லியிருக்கிறார். இங்க பேசுற எல்லாருமே நம்ம பேசிட்டு தான் இருந்தோம், ஆமா தானே? ஆனாலும் இங்க பலிபீடத்துல வந்து பேசும் பொழுது நம்மளை வழி நடத்துகிறவராய் இருப்பது யாருன்னா நம்மளுடைய பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா ஆவியானவர் தான் நமக்கு இன்றைக்கு என்ன மன்னா தேவை என்பதை நமக்கு உணர்த்தி கண்டித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நான் ஒரு கேள்வியோடு கூட இங்கே செல்லலாம் என்றேன், ஏன்னா எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, நானும் ஒரு கேள்வி கேட்டே ஆரம்பிக்கலாம். நம்ம கையில இல்லைங்களா, நான் சரிங்கண்ணா, நம்ம கையில இருக்கிற வேதாகம் புத்தகம் இருக்கு. இந்த வேதாக புத்தகத்தின் அடிப்படையில் இருக்கிற அறிவு நமக்கு போதுமா, இல்ல இந்த வேதாகமத்தின் அறிவு என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி இருக்கிறார், அதை நான் எத்தனை மக்களுக்கு சாட்சியாய் விளங்குகிறேன் என்பது முக்கியமா? நமக்கு இந்த வேதாகமம் எவ்வளவு தெரிந்திருக்கிறது என்பது முக்கியமா, இல்ல இந்த வேதாகமம் என்னை எவ்வளவு மாற்றி அது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது என்பது முக்கியமா? எது முக்கியம்? இவர்களை பொறுத்தவரையிலும் ஆவி, அவர்களை பொறுத்தவரையிலும் அறிவு. ஆமா. ஆனா நமக்கு என்னன்னா இந்த அறிவு நம்ம எவ்வளவு மாற்றி இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியம். அதே போல நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? நித்திய ஜீவனை நம்ம அடைய செல்வதற்கு. அப்போ நித்திய ஜீவ பாதையில் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போக வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காமல் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது என்று இங்க வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படிதானேங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தாரு? அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் ஞானஸ்தானம் எடுத்து இப்ப எனக்கு என்ன செய்ய, இப்ப எனக்கு இடம் கொடு, ஆவியானவர் என்னை நிரப்புவார், அதன் பின்பாக நான் ஊழியங்கள் செய்து கர்த்தருக்கு சாட்சியாய் விளங்குவேன் என்று அவர் சொன்னதை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? அவரே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல நிழலாடினதை நம்ம இங்க பார்க்கிறோம். அதே போல இங்க நம்ம சொல்ல பார்த்தோம், ஒரு வழியை நமக்கு உண்டாக்குகிறது. ஆமா, பரிசுத்த அறிவு என்பது இயேசு யார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம கையில சரி, நம்ம ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போக போறோம். இப்போ இங்க இருந்து ஒரு மும்பைக்கு போறோம்னு வச்சுப்போம். எனக்கு அந்த மும்பை பிரயாணம் தெரியாது. என்கிட்ட மேப் இருக்கு. என்ன இருக்கு? வெறும் மேப் மட்டும், வரைபடம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஆனா இங்க இருந்து நான் ஒரு வண்டி எடுத்துக்கிறேன், அந்த மேப் மட்டுமே வச்சுட்டு நான் போக முடியுமானா முடியாது. ஜிபிஎஸ் இங்க நம்ம கையில் இருக்கிற கூகுள் மேப்ல ஜிபிஎஸ் உடைய உதவி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா எந்த பக்கம் லெஃப்ட் எடுக்கணும், எந்த பக்கம் ரைட் எடுக்கணும், எந்த பக்கம் டோல்கேட் இருக்கு, எந்த பக்கம் வழி நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆவியானவர் தான் நமக்கு ஜிபிஎஸ் போல நம்மள வழி நடத்துகிறா இருக்கிறாரு. தவிர்த்து நம்ம கிட்ட இருக்கிற மேப் மட்டுமே வச்சுட்டு இவர்தான் ஏசுன்னு சொல்லிட்டு புறஜாதியார்கள் கூட தெரியுங்க, ஏசு இவர்தான் மக்களுக்காக உயிரை கொடுத்தாரு அப்படின்ற அறிவு புறஜாதிகளுக்கு கூட தெரியும். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் ஆவியானவருடைய வழி நடத்துதல் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் நம்ம எங்க சென்று கொண்டு இருக்கிறார்னா நித்திய ஜீவ பாதையில் நேராய் சென்று கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய விசுவாசம். காணாதவங்களை விசுவாசத்தை நம்மள செஞ்சு கொண்டிருக்கோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம், நம்ம மற்ற சபைக்கோ இல்ல மற்ற மக்களுக்கோ நம்மளுடைய சபையை அறிமுகப்படுத்தும் பொழுது என்னவென்று அறிமுகப்படுத்துறோம்? வெரி குட். என்னன்னு சொல்றோம்? அறிவுக்குரிய திருச்சபை என்று எங்காவது நம்ம அறிமுகப்படுத்துறோமா? இல்ல அறிவுக்குரிய போதகர் ஐயா அவர்களை நம்ம அறிமுகப்படுத்துறோமா? அறிவுக்குரிய திருச்சபை என்று நம்ம அறிமுகப்படுத்துறோம்னா கிடையாது.
ஆவிக்குரிய திருச்சபை, ஆவிக்குரிய போதகர் ஐயா அவர்கள், ஆவிக்குரிய விசுவாச ஜெபங்கள், விசுவாச குடும்பங்களின் ஜெபங்கள் என்று நம்ம என்ன செய்யறோம்னா அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ ஆவிக்குரியவர்கள், நம்ம அண்ணன் பேச சொல்ல கூட ஐயாவுக்கு முதல்ல சொன்னார், ஆவிக்குரிய தந்தை ஆகிய ஐயாவிற்கு நான் என்ன செய்வேன் முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லுறேன்னு சொல்லிட்டு இங்கிருந்தே நமக்கு வார்த்தை வந்தது. ஆவிக்குரியவர்கள் ஏன் சொல்லிட்டு நம்ம திருச்சபையும் போதகர்களையும் மக்களையும் சொல்றோம்னா, அவர்கள் தான் நம்மளை எந்த சரியான பாதை, ஜீவ பாதையில் இந்த சபை எடுத்துக்கொள்ளும் பல நாளில நம்மளை கொண்டு சேர்க்க போகிறவர்கள் அவர்கள் தான். அதனாலதான் அவர் நம்ம எப்படி சொல்றோம், அவர் எப்படி சொல்றோம், ஆவிக்குரிய தகப்பனார், ஆவிக்குரிய போதகர், ஆவிக்குரிய திருச்சபை என்று நாம் சொல்கிறதை இங்க பார்த்தோம். அதே போல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வசனத்தை எல்லாருமே பேசுறதை இங்க பாக்குறோம். நானே வழி சத்தியம் ஜீவன். வழி யார் என்பதை தெரிந்துக்கிறது தான் நம்ம முன்னாடி சொன்ன போல கூகுள் மேப். ஏசு யார் நம்ம இந்த வழியில கொண்டு போவார்னா ஏசு. சத்தியம் யார் என்றால் சத்திய ஆவியானவர் ஆகிய நெக்ஸ்ட் ஸ்டெப், நாம் இருக்கிற பேசிக் ஸ்டெப் தான் யார் நம்மள இந்த பாதையில் கூட்டி செல்வார் சொல்வது பரிசுத்த அறிவின் காரணமாக நாம் பெற்றுக்கொள்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். ஆனால் அந்த பாதையில் நம்மளை நடத்தி செல்லுகிறவர் யார் என்றால் சத்திய பிரபனாக நம்மளுடைய சத்திய ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். எதற்கு நேராக வழி நடத்துகிறார் என்றால் ஜீவனமாய் இருக்கிறேன் என்ற பிதாவினிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிற நித்திய ஜீவனுடைய வழியின் நேராக நம்ம நடத்துகிறவர் யார் என்றால் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு நடத்துகிறார் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே போல ஐயாவே நான் இங்க எடுத்து வச்ச வசனம் கூட சொல்லிட்டார், பரிசுத்த அறிவை எங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த அறிவை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும். இந்த பக்கமே சொல்லலாம், அவங்க சொல்ல மாட்டாங்க. பரிசுத்த அறிவை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? சரி, வேத வாக்கியங்கள் நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 3:16 சொல்றது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. அதே போல ஏசாயா 11:2 நான் ஞானத்தையும் அறிவையும் அருள்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் எழுநாடுவார், அவர் மேல் தங்கியிருப்பார் என்று நமக்கு என்ன பண்ணுதுன்னா வசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்த்தோம்னா அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய பரிசுத்த அறிவு நமக்கு தேவை என்று பேசுகிற எதிர்த்தரப்பினர் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து மறுக்காமல் இருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அறிவு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதாது என்பது அவர்கள் கூட ஒப்புக்கொண்டார்கள். அதே போலதான் ஒரு சில வேதாகமத்தில் இருக்கார்கள். அவர்கள் யாருன்னா பரிசேயர்கள். யாரு? பரிசேயர்கள். அறிவில் தேர்ந்தவர்களாம், வேத வாக்கியங்கள்லாம் ஆராய்கிறவர்களாம். ஆனா அவர்களுக்கு என்ன தெரியலன்னா பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் இல்லாதனால இவர்தான் மேசையா, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் நம்ம நித்திய ஜீவ பாதையில் நடத்தி செல்ல போகிறவர் என்பதை என்ன செஞ்சாங்கன்னா உணராம அவங்க நிச்சய பாதையில போய் சேர்ந்தாங்களா? யாரா சேர்ந்திருப்பாங்களா? பரிசேயர் நிச்சயமா சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜீவ பாதையில் நம்மளை கொண்டு செல்கிறவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று நமக்கு சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்களே விசுவாசிக்காமல் போக பண்ணது எதுனா அவருடைய அறிவு. எனக்கு எல்லாமே தெரியும், இந்த வேத வசனத்துல எங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. மோசே அவர்கள் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த வேத பிரமாணங்கள், அந்த ஞான பிரமாணங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், நாங்க எல்லாமே கற்று தெரிந்தவர்கள் என்று அவர்கள் சொன்னபடியால இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாய் அவர்கள் என்ன செய்தாங்கன்னா பாதாளத்திற்கு பங்காளியாய் மாறினதை நம்ம என்ன செய்யறோம் இங்க காண்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பரிசேயர்களா மாத்திரம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானது வேத வசனம் அடிப்படை தேவைதான். ஆனா வேத வசனமே தேவையாதான்னா அதை நம்மளுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அது நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி சிறந்த வாழ்க்கையாய் மாற்றும் என்பதை நான் காட்டுகிறேன். 2 நபர்களை குறித்து மட்டும் பேசி நான் என்னுடைய கொடுத்த வாய்ப்பை நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர். மத்தேயு 4:1 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாரால் கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வசனம் எங்களுக்கு அழகாக சொல்கிறது. எங்க நம்ம தேவனுடைய சாயல்ல அப்படியே பிறந்தவர், அவருக்கு இல்லாத மகிமை இல்ல, அவருக்கு இல்லாத கனம் இல்ல, அவருக்கு இல்லாத ஞானம் இல்ல. அவரே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை கேட்டார். அவரே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தினபடி நடந்தார்னா அவருடைய காலடி மண்ணா கிடந்த நம்மளை எடுத்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்த நமக்கு ஆவியானவருடைய வழி நடத்தும் தேவையில்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? கன்னி மரியாள் அவர்களின் வயிற்றில் உருவான பரிசுத்த ஆவியானவர் அந்நாளில் இருந்து ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி வந்தார். அவர் ரொம்ப கெத்தமனை தோட்டத்துல பார்த்தோம்னா வருத்தப்படுறத பாக்குறோம். ஏன் வருத்தப்படுறாருன்னா நம்மளுடைய எல்லா உலகத்தினுடைய பாவங்கள் தான் ஆண்டவரிடத்தில் சுமத்தப்பட்டது. அப்ப ஆவியானவரும் கட்டு, பிதாவினோட உறவும் கட்டு. அவர் என்ன செய்யறாருன்னா வியாகுலப்படுகிறார். எப்பவுமே ஒரு தடவை போய் ஜெபிச்சிருவார், ஆனா மறுபடியும் போய் என்ன செய்யறாரு?
ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், முடியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வழி நடத்துதல் இல்ல, பிதாவுடைய கனெக்ஷன் அவரிடத்தில் இல்ல. அவரிடத்தில் எல்லாம் என்ன செய்யுதுன்னா துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் வியாகுலப்படுகிறார். எதுக்குன்னா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் இல்லாம போயிட்டாரு, பிதாவுடைய வழி நடத்துதல் எனக்கு இல்லாம போனதேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் வியாகுலப்பட்டு அவர்கள் வேர்வை துளியில் ரத்தம் சிந்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்போனா அதிகப்படியான டிப்ரெஷன் இருக்கும் பொழுதுதான் அது கொஞ்சம் காரியம் மனிதர்களுக்கு நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படியாப்பட்ட ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இல்லையே என்று அவர் வருந்தி கேட்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவைப்பட்டதுன்னா நாம எல்லாம் அவர் முன்னாடி ஏமாத்துறோம், தூசி மண்ணு. நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவைப்படாதா? அதே போல இந்த டாபிக் குறித்தே நான் ஒரு காரியம் சொன்னேன்னா, நித்திய ஜீவ பாதையில் நடப்பதற்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கேன், தவிர அறிவதற்கு என்று கேட்கிறேன். அறிவு என்பது நம்மளை அறிய செய்யும். நம்மள அந்த பாதையில நடக்க செய்யறது யாருன்னா ஆவியானவர். ஒருவேளை அறிய செய்வதற்கு என் டாபிக் கொடுத்திருந்தா அறிவு வேணா வின் பண்ணிருக்கலாம். ஆனா பாதையில் நம்மள நடக்க செய்வது யாருன்னா, நமக்கு ஜிபிஎஸ் போல பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள நடக்க செய்கிறார். அப்ப அந்த டாபிக்லயே நமக்கு இதற்குரிய விளக்கம் தெளிவுகள் நமக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல இரண்டாவதாக தாவீது ராஜாவை குறித்து நான் பேசணும் என்று ஆசைப்படுகிறேன். தாவீது ராஜா எப்படி இங்க நமக்கு வேதாகமத்தில் காட்டப்படுகிறார் என்றால், எனக்கு மிகவும் பிரியமானவர், என் இருதயத்திற்கு ஏற்றவர் அப்படி என்று தேவனால் இங்க சாட்சி கொடுக்கப்பட்ட தாவீது ராஜா ஜெபிக்கிறார். 51ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை, பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதையும். அவர் என்ன சொல்றாரு, என் ராஜ்யம் அழிந்து போனா பரவாயில்ல, என்னோட குடும்பம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என் சொந்த மகன் எனக்கு எதிராக நின்னா கூட பரவாயில்ல, எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன சொல்றாரு, உங்க சமூகத்தை என்னை விட்டு தள்ளாதீங்க, உங்க பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவத்தை புரிந்தவராய் அங்க என்ன செய்யறாரு தாவீது ராஜா இருக்கிறார். தாவீதின் வம்சத்தில் உண்டாகினவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவர். இயேசு கிறிஸ்துவரும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும் என்றுதான் நம்ம பேசினாரு. அதே போல தாவீது ராஜாவும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் எனக்கு வேண்டும் என்றுதான் இங்க நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுதான் நாம இங்க சொல்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படின்னா மனசாட்சியை போன்றது, நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராய் அவர் இருப்பார். நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம்னா, இப்ப எனக்கு மனசாட்சி யாராவது நம்ம சண்டை போட்டோம்னா முதல் கேட்கல என்ன கேட்பாங்க, உனக்கு எங்கன்னா மனசாட்சி இருக்காப்பா, இது போல செய்யறியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா மனசாட்சி எதை குறிக்கிறார்கள்னா, எது சரி எது தவறு உனக்கு தெரியலையா, உங்ககிட்ட இருக்கிற மனசு சொல்லலையா அப்படின்னு உலகத்தார் கேட்கலாம். ஆனா கிறிஸ்துவ ஜீவியத்தில் வாழ்கிற நமக்கு மனசாட்சியா இருப்பது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நாம செய்கிற ஒவ்வொரு பாவ குறை குற்றங்களையும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர் அவர் தான். நீ செய்யறது தப்புமா, இவங்க கிட்ட நீ சண்டை போட்டு போய் பேசுன்னு சொல்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மளுடைய அறிவு என்ன சொல்லணும்னா, நான் தான் தப்பே பண்ணலையே, நான் போய் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ செய்யறது தப்பு, நான் உனக்கு மன்னித்தது போல நீ என்ன செய், அவனுக்கு மன்னி, சரிங்களா? உனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, நான் இதே மன்னிச்சேன், நிறைய கடன் இருக்கா, நிறைய பாவம் இருக்க, உடனே நான் மன்னிச்சேன்னா கொஞ்சம் பாவம் கொஞ்சம் கடன் இருக்க நீ அவனுக்கு மன்னிக்காம இருக்கிறது எவ்வளவு தப்பு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அங்க நம்மள ஒவ்வொருவரையும் கண்டித்து உணர்த்தி நடத்துகிறவரா இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் முக்கியம் என்று நாம் இங்க கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விடுகிறேன். நமக்கு இந்த தலைப்பை விட்டு கொடுத்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா அவங்களை ஆவியானவர் நிறைந்திருக்கிறார் என்று என் கண்களில் பட்டது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம் மீது வைத்த அன்பு நிமித்தமாக என்ன செய்துட்டாங்க, நமக்கு இந்த தலைப்பை விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அறிவின் கனிகள் என்று சொல்ல ஆவியின் கனிகள் தான் சொல்லுது. ஆவினுடைய முதல் கனி என்னது? அன்பு. அவர் என்ன சொல்றாங்க, காணும் சகோதரர்களுக்கு அன்பு கூறாமல் இருந்தா தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரா? அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அன்பு கூர்ந்து நமக்காக பெருந்தன்மையா இந்த தலைப்பை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று பிரதான ஆவியின் கட்டளை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அதனால அறிவின் கனிகளை தந்தால் நாம் விழுந்து போவோம், அறிவினின் கனிகளை தந்தால் நாம் விழுந்து போவோம். ஆனால் ஆவியின் கனிகளை தந்தால் வாழ்ந்திருப்போம். ஆனால் ஆவியின் கனிகளை தந்தால் வாழ்ந்திருப்போம். ஆம், நித்திய ஜீவ பாதையில் தேவ ராஜ்யத்தில் சேர்ந்திருப்போம். நித்திய ஜீவ பாதையில் தேவ ராஜ்யத்தில் சேர்ந்திருப்போம். வாய்ப்பளித்த சபைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நாம் உங்களெல்லாம் ரொம்ப அப்படி வாயால் அடக்கி வச்சுட்டாங்க. கிடையாது, நாங்கள் அடங்குற மாதிரியே இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஞானம் அறிவு கொஞ்சம் நஞ்சமல்ல. இதோ வருகிறோம், மீண்டு வருகிறோம், உங்களுக்கு எதிராக எங்களுடைய அறிவை பிரயோகப்படுத்தி உங்கள் ஆவியை அழிப்பதற்காக என்று சொல்லி நம்மத்தில் பேச வருகிறார்கள் அன்பு சகோதரி தபிதா அவர்கள். கரங்களை தட்டி அன்பு சகோதரி நாம் வருகிறார்.
பிரைஸ் லார்ட். நித்திய ஜீவனுடைய பாதையில் நடப்பதற்கு தேவையானது பரிசுத்த அறிவே என்னும் தலைப்பில் பேச வாய்ப்பு கொடுத்த அல்லேலூயா திருத்துவ சபையின் தலைமை போதகர் ஐயா அவர்களுக்கும், துணை போதகர் மற்றும் நடுவர் ஐயா அவர்களுக்கும், விசுவாச பெருமக்களுக்கும், எதிரணியினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலைங்க இவங்க பேசுறது. பரிசுத்த ஆவி தான் எல்லாத்தையும் நடத்துது, நாங்கள் அது இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியில் நேரம் எங்களை பிடிச்சி கொடுத்து எங்கே உங்களுக்கு விரோதமாக ரொம்ப பாவம் பண்ணுறாங்க, சீக்கிரமாக இவங்களை அழிச்சிருங்கன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. எங்களுடைய வாதமே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இல்லை, பரிசுத்த அறிவும் இதற்கு முக்கியமான காரணம் என்பதை தான் நாங்கள் ஆதியிலிருந்தே முதலிலிருந்து மாரிசன்ன முதற்கொண்டு எல்லாருமே நாங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வசனம் தெளிவாக சொல்லுதுங்க, எந்த இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு காரணம் அப்படின்னு எந்த இடத்துலும் வேதத்தில் குறிப்பிடப்படலை. ஆனால் நான் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு. இது ரெண்டும் தெரிஞ்சா போதுங்க நித்திய பாதையில் நடப்பதற்கு. பரிசுத்த ஆவியானுடைய உதவியில தேவையில்லை நான் சொல்ல வரலைங்க, ஆனா நான் சொல்லல, வேதம் சொல்லுது இது ரெண்டும் தெரிஞ்சா போதும் நித்திய ஜீவன் இருக்குன்னு. ஆனா என்னமோ தெரியலங்க, எல்லா விதத்திலையும் எங்களையே போட்டு அறிவில்லை ஆனா அறிவை பத்தி பேச வந்திருக்கிறீங்க. என்னதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுத்தாரா, பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அதை நான் இப்போ புறாவை பள்ளி நாங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல வரலையே. யாருன்னா இல்லைன்னு சொல்றீங்களாப்பா? கிடையாது. ஆனா ஆபிரகாம் ஞானஸ்தானம் எடுத்தாராங்க? இல்லை. ஆனா எப்படி அப்போ அவர் பரிசுத்த பாதையில் நடக்கலையா, நித்திய ஜீவனை அடையலையா? அப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நித்திய ஜீவன் பாதையில் அடையலையா? அவங்களுக்கு பரலோகமே கிடையாதா? நீங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லை, அவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு பிரியா சிஸ்டர் சொன்னாங்க, பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்லைன்னு சொல்ல வரலங்க, ஆனா அந்த அறிவு எங்க இருந்துங்க வந்துச்சு? அந்த அறிவு பரிசுத்த ஆவி என்று எடுத்துக்கொள்ளாமல் சொல்ற அறிவு எங்கிருந்து வந்துச்சு? அந்த அறிவு இந்த வேதத்தை படித்ததுனால தானே வந்திருக்கு. அவரும் ஒரு யூத குலத்துல பிறந்தவர் தானே, அவர் வேதத்தை படிச்சு தேர்ந்தவர் தானே. அப்போ அந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சு? இன்னொரு வசனத்துல உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அவரை அறிகிற அறிவு கிறிஸ்துவை அறிகிற அறிவுங்க இருந்தால் உலகத்தின் கேட்டுக்கும் திவ்ய சுபாவத்திற்கும் பங்குள்ளவர்களாய் மாறுவோம்னு இருக்கு. அப்படி மாறுபவர்களுக்கு அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அருமையான மேன்மையான வாக்குத்தத்தங்கள். அந்த அருமையான மேன்மையான வாக்குத்தத்தம் என்னங்க? நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறோம். இம்மையில வாழறதுக்கு நல்லா இருப்பா, அப்படி இருப்ப, இப்படி இருப்பேன்னு. ஆனா ஒண்ணு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்குதுன்னா, அவரை அறிகிற அறிவு இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். அங்க நான் சொல்லலப்பா, வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்கள்லாம் படிக்கிறதே இல்லை போல இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதுங்க, இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் நம்ம என்ன பண்ணுறது, புரிஞ்சிருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவர் இறங்கின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஆண்டவர் போதிக்கும் பொழுது எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவரை பற்றி போதித்தாரா? இல்ல, கடைசியா தான் ஆண்டவர் போகிறதுக்கு முன்புதான் அதை போதித்தாரே தவிர 3 வருடம் அறிவை தான் அவளுக்கு போதித்தார். எந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் போதிக்கல. அப்படி இருக்கும் 6 அறிவுள்ள மனிதன் 6 விதமான அறிவுகளை பெற்றிருந்தால்தான் ஜீவ பாதையில் நடக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. விசுவாசம் இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது ஒரு அறிவுங்க. விசுவாசம் என்பது ஒரு அறிவுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, தீத்து 1:3 சொல்லுது, பொய்யொறியாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அப்படி இருக்கு. அப்ப அந்த விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை எல்லாவற்றையும் யாரு போதிக்கிறதுன்னா அந்த அறிவு தாங்க. அந்த அறிவு இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரே நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம். பரிசுத்த ஆவியான யாருன்னே தெரியாம எப்படிங்க நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு அந்த அறிவு தேவையில்லை. பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்வதற்கு அந்த அறிவு நமக்கு நிறைய தேவை. இல்லைன்னா நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் யாருன்னே தெரியாம நம்ம எப்படி அவரை பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்துல ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனாலதான் அவன் என்ன பண்றான், அவர்கள் நீதி என்ன சொன்னாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ராஜ்யங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் அப்படின்னு அவங்களை பத்தி என்ன பெரிய லிஸ்டே இருக்கு. அப்போ வாக்குத்தத்தம் பெற்றார்கள் என்றால் அந்த புரிய காரண வாக்குத்தத்தின் தகப்பன்
விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லப்படுகிற ஆபிரகாம் எப்படி இருந்தார்னா விசுவாசத்துல வல்லவராய் இருந்தார். ரெண்டாவது, உலகத்தின் கேட்டுக்கு தப்பி சுபாவ இச்சைகளுக்கு விலக வேண்டும் என்று என்ன பண்ணுது? வேதம் தான் நமக்கு அறிவுறுத்துது. வேதத்தை வாசிக்கும் போது தான் அந்த அறிவு வருது. அந்த வாக்குதத்தங்கள், அருமையான வாக்குதத்தங்களும் மேன்மையான வாக்குதத்தங்களும் என்ன பண்ணுது? நம்ம அதன் மூலமா தான் பெற்றிருக்கிறோம். அப்புறம் இரக்கம். நம்ம பசுத்த ஆவியை மட்டும் பெற்றுட்டு இரக்கமே இல்லாதவர்களா நம்ம என்ன பண்ணோம்? வீட்டில் அமைதியாக சபைக்கு வர்றது, நல்லா அமினிய பாஷை நிறையிறது, நம்ம இதே நல்லா ஜெபம் பண்ணுறது, பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது. யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி செத்ததாக இருக்கிறதோ அப்படியே கிரியை இல்லாத பசுத்த ஆவியும் நமக்கு அப்படிதான் இருக்கிறது. அதில் சொல்கிறார், வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரிக்கிறார் ஆண்டவர், வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் இரண்டாக பிரிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, வாருங்கள், என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களை உலக தோற்றத்தில் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டு வைக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க தெரியுங்களா? அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் நோயுற்று இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் சொல்லிட்டு வரிசையா அடுக்கிறாரு. அவங்களாம் கேட்கறாங்க, எப்ப ஆண்டவர் இதெல்லாம் பண்ண? எங்க எப்ப செஞ்சோம்? நான் உங்களுக்கு செய்யவே இல்லையேன்னு சொல்றாரு. இந்த சிறியரில் எவன் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்றாரு. இந்த இடத்துல எங்கெங்க வந்துச்சு பரிசுத்த ஆவி? அறிவு இருக்கணுங்க. அறிவு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லல, பிதாவினால் வாருங்கள், பிதாவில் அழைக்கப்பட்டவர்களை கூப்பிடாம ஏன் வாருங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களை அழைக்கலையா ஆண்டவர்? அறிவுன்ட்டு கூட அறிவுனால சொன்னாங்கன்ட்டு கூட சொல்லப்படல. ஆனாலும் அந்த அறிவு தேவைங்க. அறிவு இல்லைன்னா எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்க? இரக்கம் எங்கிருந்து வந்திருக்கும்? இரக்கம் எங்கிருந்து வந்திருக்கும்? அப்ப சொல்றாரு, அவர்களை பார்த்து இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். அந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க? நித்திய ஜீவனை என்ன பண்றாங்க? சுதந்திரித்துக் கொள்றாங்க. மற்றவர்களுக்கு என்ன பண்றாங்க? நித்திய ஆக்கினைக்கு பங்குடைய மாற்றாங்க. சரி, உங்களுக்கு இதுதான் புரியலங்க. நான் இன்னொரு குட்டி கதை சொல்றேங்க. ஏன்னா இந்த விஷயங்களை சொன்னா உங்களுக்கு புரியல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை புரிந்து கொள்ளத்தக்க விதமா, அவளை தியானிக்க தக்கதாய் ஆண்டவர் என்ன பண்ற ஓமைகளாக விளக்குறாரு. நம்ம இந்த காலத்துல அது குட்டி கதைன்னு சொல்றோம். இப்போ என்ன பண்ண, 10 கன்னிகைகளை எடுத்துக்குவோம். அந்த கன்னிகைகள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் நம்ம சொல்றோம். அந்த 10 பேர் என்ன பண்றாங்க? ஆண்டவரை பார்க்கும்படியா என்ன பண்றாங்க? மணவாளனை பார்க்கும்படியாய் கடந்து போறாங்க. 5 பேர் என்ன பண்றாங்க? எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க. மற்ற 5 பேர் என்ன பண்றாங்க? எண்ணெய் எடுத்துக்கொள்ளாமல் போறாங்க. என்ன பண்றாங்க? மணவாளன் வர தாமதமான போது தூங்கிடுறாங்க. தூக்கத்துல என்ன பண்றாங்க? எண்ணெய் எடுத்து போக மறந்துடுறாங்க. மணவாளன் வர வந்துட்டாரு. இப்போ என்ன பண்றாங்க? மற்ற 5 கன்னிகள் இடத்துல எங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு என்னுடைய தீபட்டிகள் அணைந்து போகிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, எங்களுக்கு உங்களுக்கும் போதாதபடிக்கு இருக்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க போன போது மணவாளன் வந்துட்டாரு. ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? மணவாளன் கூட போனாங்க. கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? கல்லனை எடுத்துக்குங்க. கல்லன் என்ன பண்ணாரு? வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனும் அரைஞ்சாங்க. அந்த 2 கல்லர்கள் என்ன பண்றாங்க? கடைசி தருணங்க, அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரோட உயிர் போக போகுது. ஆனா என்ன பண்ணா? நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் உற்று அவன் கவனித்து என்ன பண்றான்? அந்த கொஞ்ச நேரத்துல இவர்தான் உண்மையானவர், இவர்தான் நம்ம உலகத்தின் ரட்சகர், இவர் மட்டுமே நம்ம பாவத்திலிருந்து மீட்க முடியும், இவர் மட்டுமே நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கு துணையாக இருக்க முடியும், இவரே நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம கொண்டு போக முடியும் என்று விசுவாசித்து அந்த ஒரு கணம் சொன்னான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்திரளும் என்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தையில தாங்க அவன் என்ன பண்ணான்? இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பா என்ற ஒரு பெரிய மேன்மையான ஒரு இடத்தை என்ன பண்றான்? அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ அந்த ஒரு கணம் யோசிக்கிற அறிவு எங்கிருந்துங்க வந்துச்சு? அந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சுன்ற இங்க பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அந்த வார்த்தை சொல்லப்பட்டான் என்று எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. ஆனா அந்த அறிவை, அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்ட விதத்தை பாருங்க, மிகவும் ஆச்சரியமா இருக்கும். மரண தருவாயில் அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றது? கொடுக்கிறது அறிவு தாங்க. அந்த அறிவை நாங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுவதற்கு நாங்கள் வரல. பரிசுத்த அறிவும் மிகவும் முக்கியமானது என்பதை சொல்ல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியினரை பற்றி இவ்வளோ பேசுறோம். பிரியா சிஸ்டர் பேசுறாங்க, பெபே பேசுறாங்க, ஜானட் சிஸ்டர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுனாங்க. இந்த அறிவு உங்களுக்கு எங்கிருந்து வந்து? இந்த பரிசுத்த அறிவு இல்லாம பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் பேச முடியுமா? முடியவே முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிற அறிவை கொடுத்ததே இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த பரிசுத்த அறிவு தான். அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நாம் கடந்து போகிறோம். அப்புறம் நல்ல மனிதாய் வாழ நாம் போதிப்பதே பரிசுத்த அறிவு தான். நாம் பிரமாணங்களின் படி நடக்க வேண்டும், நம்முடைய சத்தியத்தின் படி நடக்க வேண்டும், வேதத்தின் படி நடக்க வேண்டும். இதற்கு எல்லாவற்றுக்கும் தேவை என்னது? அறிவு மட்டும்தான். பாவம் செய்வது தவறு என்று போதிப்பது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனா அதுக்கு முன்பாய் பாவம் செய்ய தவறு என்று போதித்தது எது?
பரிசுத்த வேதாகம் தான் அந்த அறிவை தான் அதுதான் கொடுத்தது. அந்த அறிவை கொடுத்ததே என்ன பண்ணுது? வேதம் தான். அந்த அறிவு நமக்குள்ள என்ன பண்ணுது? வந்தது. அந்த அறிவு வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம்? நடுங்குகிறோம். படிக்கவே இல்லைன்னா கூட அந்த அந்த ஞானம் வந்துருது. பாவத்தை குறித்து தானே ஒரு அறிவு வந்துருது. அது எங்கிருந்து வருது? அது பரிசுத்த என்ன பண்ணது? பரிசுத்த அறிவினால அது வந்தது தான். இப்பொழுது பார்க்கிறோம், நடுவர் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எதிர்கட்சியின் பக்கமாய் சாய்ந்து பரிசுத்த ஆவிதான் இதுக்கு காரணம்னு சொல்லுவாரு போல இருக்குது. இல்ல, எங்களுக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது. இல்ல, ஆனா வேத அறிவை நாங்கள் எப்படி வேத அறிவை கற்றுக் கொடுத்ததே போதகர் தான். ஆனா போதகர் அமைதியா இருப்பதை பார்த்தால் அவரும் அறிவுள்ளவர். அந்த பக்கமா நாங்க அப்படி சொல்ல வரவில்லை. அவ்வளவு மோசமானவங்களாம் இல்லை நாங்க. அதனால நாங்கள் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது. நீங்க பேசும் நீங்கள் நிதானித்து தீர்ப்பளிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா நடுவர் தானே நான். நீங்கள் பரிசுத்த ஆவியா அறிவா என்பதை போதகர் அவர்களும் நடுவர் அவர்களும் ஆகிய நீங்கள் நிதானித்து நீங்கள் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமை செய்தி. சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ உன்னாண்ட பரிசுத்த ஆவி இருக்குது. அது பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்னதான் தேவை? பரிசுத்த அறிவு தேவை. அருமையான ஒரு விளக்கம். ரெண்டாவதாக சொன்னாங்க புத்தியுள்ள கன்னி. அது நிச்சயமாகவே மிகவும் ரொம்ப ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வெரி அப்ரோப்ரியேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அறிவு என்கிற காரியம் அவங்கள இருந்ததுனால தான் அந்த எண்ணெயை கொண்டு போனாங்க. ரெண்டாவது போதுமான எண்ணெயை கொண்டு போனாங்க. அந்த அறிவு இருந்ததுனால தான் மணவாளன் வரும்பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவங்கள அந்த அறிவை கொடுத்தான்னு சொல்லப்படவில்லை. அந்த அறிவு தான் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க அவர்களுக்கு கிருபை செய்தது. மூன்றாவதான ஒரு எடுத்துக்காட்டு கல்லன்லன்னு சொன்னாங்க. நிச்சயமாகவே அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தையும் இல்லை. ஏன்னா அந்த கல்லன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா என்று சொல்லி கூட ஒரு பெரிய விவாதம் இருக்கிறது. இருந்தாலும் தேவன் நீதியுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். அந்த கல்லனுக்கு தெரியுது என்னது நம்ம செய்கிற தப்பு, என்னது நம்மள ஏன் சிலுவையில் அறிஞ்சிருக்கானா அது நம்ம செஞ்ச தப்பு. அந்த நாலேஜ், அந்த அறிவு வந்தது. ஆனால் அவர் மற்றவன் தூஷிக்கிறான்னு அவனுக்கு இருந்து அந்த அறிவு வந்ததுனால தான் அந்த ஆண்டவர் இடத்துல அவன் அந்த கிருபையை அவன் பெற்றான். நிச்சயமாகவே மிக நேர்த்தியாக பேசி நல்ல அறிவோடு கூட இருக்கிறீங்க. அந்த அறிவு மற்றவர்களுக்கும் போக செய்வதற்கு ஆவி உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கேயும் நீங்கள் நல்ல ஆவியோடு இருக்கிறீங்க. ஆனால் அறிவு இருந்தானா கண்டிப்பாக அது மற்றவர்களுக்கும் போவோன்னு நினைக்கிறேன். கடைசியாக இந்த விவாதத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, நித்திய ஜீவனில் நடக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியும் நமக்கு தேவை என்று சொல்லி இதை நிறைவாக்க நம்மளத்தில் பேச வருகிறார் அன்பு சகோதரன் அருள் அவர்களை கரங்களை தட்டி நான் வரவேற்கலாம். அல்லேலூயா. சபையில் எனக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது முதல் முறையாக பேசுறது. அல்லேலூயா. பரிசுத்த அறிவை குறித்து பேசுறது பரிதாபமாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? எதை குறித்து பேசணுன்னு ஒரு இதுவே இல்லாமல் நித்திய ஜீவக்குண்டான பாதைன்னா அது ஒரு முடிவில்லாத வாழ்க்கை. சரிதானே? அது தேவனுடைய ஜீவன் என்று கூட சொல்லலாம். நித்திய ஜீவனுக்கு உண்டானது அதுதான் துவக்கவும் இல்லை முடிவும் இல்லை அதுக்குண்டானது. அல்லேலூயா. ஸோ இப்படி பார்க்கும்போது முதலாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேச வந்ததால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்திய ஜீவன பாதையில் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும்னால பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. அப்படியாக சில காரியங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை நித்திய ஜீவனுக்குன்னா நம்ம கடந்து போகும்பொழுது முதலாவது ஆவியானவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பேசுகிற மாரிசையா சொன்னது உலகத்திற்குண்டான பொது அறின்னு சொல்கிறது போது பாதை வழி என்று சொல்லும் போது உலகத்துக்குண்டான பாதை அது. இதே நித்திய ஜீவனுக்குண்டான பாதைன்னு சொல்லும்போது மரணத்துக்கு அடுத்ததாக ஒரு பாதை அது. நித்திய ஜீவன்ன்றது பார்த்திங்கன்னா துவக்கம் பார்த்திங்கன்னா
மனுஷன் மருத்த பிறகுண்டான ஒரு முதல் துவக்கமாக இருக்கிறது. அது முடிவு பார்த்திங்கன்னா அதுக்கு முடியவே இல்லை. நித்திய காலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்குது. அது ஆதியாகமத்திலே வந்து அதில் ஸ்டார்ட் ஆகுது. ஜீவ விருட்சத்தின் கனியை நம்மளுக்கு அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுல நம்ம ஒரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதனால தான் ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதனால தான் அந்த ஜீவ விருட்சத்தின் பாதையில் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வார்த்தையை அவங்க அவருடைய சத்தத்தை கரெக்டாக கேட்டிருந்தாங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உண்மைதானே? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த வார்த்தையை அவங்க செவி கொடுக்காத போவதனால்தான் கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் நாங்களும் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் நம்ம அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். இல்லையா? எப்படி அடுத்ததாக ஷாலோம் பிரதர் சொன்னார், சென்னை வரையும் போனோன்னா நித்திய ஜீவனோட அறிவு வேணும்ன்ட்டு. கரெக்டா? வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம். அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறோம்னா ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜிபிஎஸ் ஒரு நெட்டு இருந்தால் மட்டும்தான் அறிவு இருக்குதுங்க. ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, ஒரு எக்ஸாம்பிள் குறுக்க பேசாதீங்க. ஓகே வாங்க. இல்லை நாங்கள் ஒரு மேப்னு சொல்கிறாங்க இல்லையா, தெரியாத இடத்துக்கு போகிறப்போ ஒரு மேப் மட்டும் இருந்தால் போதாது. ஜிபிஎஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஜிபிஎஸ் முன்னாடி நெட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு. நெட்டு மீன்ஸ் எப்படின்னா பரிசுத்த ஆவியினர் இருந்தால் மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல முடியும். சரிங்களா? அடுத்தது டில்லி பிரதர் நான் பேசுறதெல்லாம் அவங்களே பேசிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஏன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து என்ன பண்ணணும், இவங்கள தான் டார்கெட் பண்ணணும். நான் இனிமேல் இவங்கள தான் டார்கெட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து குறையா சொல்லலை. டெல்லி பிரதர் சொல்லும்போது தேவனோட பேசுனா பரிசுத்த ஆவியெல்லாம் தேவையில்லையா, பரிசுத்த அறிவு தான் போதும்னு சொன்னப்பில்ல. வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம். வசனம் என்ன, வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனாலே அருளப்பட்டிருக்குது அது. ஸோ அவருடைய தேவனோடு நம்ம பேசணுன்னாவே நீ முழங்கால் படிக்கிட்டு நீ முட்டி போட்டு பேசணுன்னாவே, ஆண்டவருடைய விண்ணப்பம் பண்ணனாவே, பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுக்கு அந்த விண்ணப்பம் போய் சேரணுன்னாவே பரிசுத்த ஆவியானவர் இருந்து தான் ஆகணும். அது இல்லைன்னா அது உங்களுக்கு அந்த ஜபம் கேட்கப்படவே படாது. அடுத்ததாவது யோசேப்பு பற்றி சொன்னார். யோசேப்பு சொப்பனம் வந்து பரிசுத்த அறிவு இருந்தால் போதுன்ட்டு. பரிசுத்த அறிவு இருந்தால் ஒன்றுமே ஆகாதுங்கய்யா. சொப்பனத்தை வெளியிடுகிறவர், சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளியிடுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். சரிங்களா? ஆவியானவர் வழி நடத்தல் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், பரிசுத்த ஆவியானு பார்த்தீங்கன்னா வெறும் 90% அறிவு வந்து பரிசுத்த அறிவு வந்து 90% சொன்னார். பரிசுத்த ஆவியை வந்து 10%. என்னங்கய்யா அது? பரிசுத்த ஆவியான 100% இருந்தால் தான் அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அடுத்ததாக இப்போ எல்லாம் பேசியிருந்தாலும் இவங்க சொன்ன டாபிக் மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஐயா நான் எழுதின்னு வந்தது எல்லாமே வந்து ஓகே என் பக்கமாக தள்ளி விடுங்க. எல்லாமே வந்து போயிட்டு இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு தான் நான் வந்து சில காரியங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தபித்தால் சிஸ்டர் சொன்னாங்க, யோவான் 16:3 கிறிஸ்துவை அறியதே ஜீவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேற்றளவாளன் நான் போன பிறகு தேற்றளவாளன் வருவார்னு சொன்னார். அதே அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனம் அது வாசித்து பாருங்கள். நான் போன பிறகு நீதியை குறித்து, பாவத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து நான் வந்து உணர்த்துவேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவை அறிவதே ஜீவன், நித்திய ஜீவன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவர் போன பிறகு நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கறது யார்? அவருடைய பாதையில் கொண்டு போய் சேர்க்கறது யார்? பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். ஸோ இது அடுத்தது புத்தியுள்ள ஸ்திரியை சொன்னாங்க. புத்தியுள்ள ஸ்திரியை வந்து எண்ணெய்க்கு 5 புத்தியுள்ள ஸ்திரீகள், 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் சொன்னீங்க. ஓகே, எண்ணெய் கொண்டு போகணும். எண்ணெய் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானை குறிக்கிறது. அவங்க இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் இல்லைன்னா, அபிஷேகம் இல்லைன்னா, அபிஷேகம் எங்கே? அபிஷேகம் மூலிமா பரிசுத்த ஆவியானை இறங்குற. அபிஷேகம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. ஸோ பாவத்தை குறித்து இவ்வளவு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் நடுவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மிகவும் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரோ நடுவர்.
நடுவர் என்பவர் ஒரு நடுநிலையாக இல்லை என்றால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த பெயருக்கும் அல்ல பதவிக்கும் அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இப்போ உங்கள் 2 பேர் மனசில் பார்த்தீங்கன்னா 2 பேர் என்ன 2 பக்கம் உட்காண்டிருக்கீங்க. ஒரு கேள்வி வந்துடுச்சு, நித்திய ஜீவ பாதையில் நடத்துறது நம்மளுக்கு பரிசுத்த ஆவியா இல்லாட்டி பரிசுத்த அறிவா? நீங்கள் கேட்ட 2 பக்கமும் இருந்த விவாதங்களை நீங்கள் கேட்டீங்க. இந்த விவாதம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுக்கலாம்ல. மனசில் ஒன்று வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லலாம், ஏன்னா நீங்கள் கையை வைத்தெல்லாம் காண்பிக்க சொல்ல நான் சொல்ல போகிறதுக்கு. சில பேர் சொல்லலாம், என்னது பரிசுத்த அறிவு தான் நமக்கு தேவை என்ற ஒரு காரியத்தை நீங்கள் முன்வைக்கலாம். சில பேர் எல்லாம் பரிசுத்த ஆவி இருந்தால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த நித்திய வழியில் நடந்து எங்கே போயிடலாம், நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி. நான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த பக்கம் பேசுனாங்க பரிசுத்த அறிவு தான் தேவை என்று சொல்லி. இயேசு சொல்கிறாரு, ஏற்கனவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வழியை காண்பிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு பாதை என்று இருக்கும்போது அதில் ஒரு துவக்கமும் இருக்கும், ஒரு முடிவும் இருக்கும். இயேசு தான் யாரு? அந்த வழியினுடைய துவக்கமும் அவரே, அந்த வழியினுடைய முடிவும் அவரே. சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் பாதைக்கு, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ வசனம்தான் என்ன பண்ண தெரியுமா, பாதையை நமக்கு காண்பிக்கிறது. அதாவது வசனம் என்பது நான் இங்கே சொல்லுவது பரிசுத்த அறிவு தான் நமக்கு பாதையை உண்டாக்குகிறது. அவர் வழி செஞ்சுட்டு போயிட்டாரு, அவர் மார்க்கத்தை அவர் உண்டாக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வசனம் என்கிற பரிசுத்த அறிவு உங்களுக்கு என்ன உண்டாக்குகிறது, பாதையை உண்டாக்குகிறது. ஆமேன். அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சில படிகள் இருக்கலாம். அந்த பாதையினுடைய முதல் படியை என்ன தெரியுமா, மனந்திரும்புதல். பாதையினுடைய 2வது படி என்ன தெரியுமா, அதாவது விசுவாச ரட்சிப்பு. 3வது படி ஞானஸ்தானம். 4வது படி பரிசுத்த ஆவியானவர். 5வது படி பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், ஆவின் கண்ணில் இருக்கிற அவைகள் எல்லாம் தான் என்ன தெரியுங்களா, அந்த பாதைகள். ஸோ பாதையை உண்டாக்குவதும், பாதையை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. ஸோ பாதையை உண்டாக்குவதும் அந்த பாதையை நமக்கு காண்பிப்பதும் எதுதான், பரிசுத்த அறிவு. அப்போ இன்னொரு வசனம் என்ன இருக்கு தெரியுங்களா, அந்த நித்திய பாதையில் நம்ம நடக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா, பரிசுத்தம் தேவைப்படுகிறது. சங்கீதம் 119:9 என்ன பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள். அதாவது வசனமாகி அந்த பரிசுத்த அறிவில் தான் நமக்கு என்ன பண்ணுது, பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது. இது மாத்திரம் இருந்தால் நம்ம போயிடலாமா, நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போயிடலாமான்னா ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பக்கம் வரலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. எழுத்து கொல்லும், ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கும். பாதை இருக்குது, என்ன பண்ணியாச்சு, இதுதான் அன்று என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அறிவை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, நித்திய வழிக்கு போகிற பாதை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உண்டாக்கி விட்டார்கள். ஆனால் அந்த பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்றால், அதாவது சொன்னாங்கல்ல மேப்பை உருவாக்குறதுடைய வேலை தான் என்னது, அறிவு. ஆனால் அந்த பாதையிலே நடக்கிறதற்கான பலத்தையும்
அந்த பாதையை சொல்லுகிற பிரகாரம் நடக்கிறதற்கான அந்த தெளிவையும் நமக்கு யார்தான் கொடுக்கிறா தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். நான் இங்கே சொல்லுகிற இன்னொரு காரியம், ஏசாயா யோவான் 16:3 சத்தியத்தை சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியமாகிய அந்த பாதையிலே உங்களை நடக்க செய்வது யார் தெரியுங்களா? ஆவியான சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும், ஏற்கனவே அந்த வசனம் என்கிறதான அறிவு நம்மளுக்கு பாதையை உண்டாக்கி இருக்கிறது. அந்த பாதையில் நடக்க எப்படி நடக்கணும், எந்த வழியாக நடக்கணும் என்று சொல்லி அந்த பாதையின் பிரகாரம் நம்மை நடக்க செய்கிறவர் யார் தெரியுங்களா? ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 30:12 பார்த்தீங்கன்னா, நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும், அந்த பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. எது? அந்த அறிவாகிய அந்த பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலேயே நடுவங்கள் என்று உங்கள் காதுகள் கேட்கும். யார் கேட்க வைக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை காக்க வைக்கிறார். ஆமாம், அப்படியா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லணும் தெரியுங்களா? இந்த 2 விவாதங்களை வைத்து ரெண்டுமே முக்கியம் தெரியுங்களா? எப்படி தெரியுங்களா? ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு அதில் என்ன ட்ராக் இருக்கணும்? 2 இருக்கணும். 2 இருக்கணும். அது ஒன்று தான் என்ன தெரியுங்களா? பரிசுத்த அறிவு. 2வது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். அந்த 2 ட்ராக் இருந்தால் தான் அதில் அந்த ட்ரெயின் போயிட்டு அது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ எந்த இடத்துக்கு போய் சேர முடியுமோ அப்போய் சேர முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் சமாரியா ஸ்திரீ என்ற சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மை. என்ன அந்த உண்மை? வசனம், சத்தியம், அறிவு. அந்த ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், வசனமாகிய அறிவோடும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு தொழுது கொள்வதற்கே வசனமும் தேவை, ஆவியும் தேவை. ஆனால் நீ நித்திய பாதையிலே நித்திய பாதை என்ன தெரியுமா? நித்தியத்திற்கு போகிற பாதைக்கு உங்களுக்கு என்ன தேவை? வசனமாகிய அறிவும் தேவை, ஆவியானவரும் நமக்கு தேவை. அப்பொழுது தான் நான் போய் சேர முடியும். ஆமென். கடைசியாக முடித்து கொள்கிறேன். இயேசு உலகத்துக்கு வந்தாரா இல்லையா? மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாரு? திரும்பி போயிருக்கிறார். போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு பரிசு கொடுத்துட்டு போயிருக்கிறார். சத்தியத்தை, சத்திய அறிவாகிய சத்தியத்தை அவர் கொடுத்து போயிருக்கிறாரு. 2வது என்ன பண்ண தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து போயிருக்கிறார். ஸோ அறிவாகிய சத்தியமும் நம்மத்தில் இருக்கிறது, ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இருக்குவார். அவரே நம்மை நித்திய பாதைக்கு நடத்தி நித்திய ஜீவனுக்குள்ளாய் சேர்ப்பார் என்று சொல்லி என்னுடைய பதிலையும் என்னுடைய முடிவையும் நான் அறிவித்துக் கொள்கிறேன். நாம் நித்திய பாதையில் நடப்பதற்கு சத்திய அறிவும் தேவை, பரிசுத்த ஆவியானவரும் தேவை என்று சொல்லி என்னுடைய கன்க்ளூஷன் முடித்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.